ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனவழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அருளுருவாக நமக்கெல்லாம் காமகோடி பீடத்தில் எழுந்தருளி ஞான ஆசி வழங்குகின்ற பாலபிரியருடைய திருவடி கமலங்களை நான் மனவழிமைகளால் திசை நோக்கி வணங்கிக் கொள்கின்றேன். சங்கரா கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அவர்களே, என்னோடு சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய மாணவர் என்று சொல்லலாம், அவரே சைவ சித்தாந்த மாணவர் திவாகரையா அவர்களே, கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணிந்த வணக்கம். நம்முடைய கல்லூரி சைவ சித்தாந்த கருத்துக்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கல்லூரியிலே சைவ சித்தாந்த வகுப்பை முறையாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய பெரியவர் விரும்பியிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய ஆசையோடு நாம் இந்த வகுப்பை நாம் நடத்தி வருகின்றோம். முதலாவதாக நேரடியாக வந்து நடத்துவதை காட்டிலும் இணையதளம் வழியாக மாணவர்கள் இணைந்தால் நிறைய மாணவர்கள் வருவார்கள். இளையவர்கள் மட்டுமல்ல, முதியவர்களும் அங்கே வீட்டிலே இருந்து அறிந்து கொள்ளலாம் என்ற பெரிய நோக்கத்தோடு நம்முடைய வகுப்பினை இணையதளமாக நடத்தி வருகின்றோம். அடியேனையும் இந்த அருமையான பணியிலே வாய்ப்பு தந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். 5 சூத்திரம் முடிந்து 6வது சூத்திரத்தை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நமக்குரிய பாடத்திட்டமாக சிவஞான சித்தியார் என்ற நூல்தான் நமக்கு பாடத்திட்டமாக இருந்து அதைத்தான் இப்பொழுது நாம் நடத்தி வருகிறோம். தொடக்கத்திலே நாங்கள் வகுப்பில் சொல்லி இருக்கிறோம். அதை இங்கே நேரடியாக மாணவ செல்வங்கள் இருப்பதாலே அதை நான் சொல்லி தொடங்கலாம் என்று எண்ணுகின்றேன். சைவ சித்தாந்தத்தில் 14 சாத்திர நூல்கள் இருக்கின்றன. 12 திருமுறைகள் தோத்திரங்களாகவும் 14 சாத்திரங்கள் மெய்நூல்களாகவும் நமக்கு இருக்கின்றன. அதில் தலைமை நூலாக இருப்பது சிவஞான போதம் என்று மெய்கண்டாருடைய நூல். அதை ஆரம்ப காலத்திலே மாணவர்களோ அல்லது சித்தாந்தத்தை தொடங்குகின்றவர்களோ அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்பதால் மெய்கண்டாருக்கு மாணவராக இருந்த அருள்நந்தி சிவனார் சிவஞான சித்தியார் என்ற ஒரு விளக்க நூலை எழுதியிருக்கிறார். அது ஓரளவு அடிப்படையாக ஆரம்ப நிலையிலே படித்தால் புரியக்கூடிய ஒரு நூல். அதனால் நம்முடைய கல்லூரி தமிழ்துறை தலைவர் அவர்கள் சிவஞான சித்தியாரை நீங்கள் தொடங்கி நடத்தினால் அது எளிதாக இருக்கும் என்று அவர்கள் கருதியதால் அவருடைய ஆணையின்படி 5 சூத்திரத்தை நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 6வது சூத்திரம். இடையிலிருந்து தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. முதல்ல ஆரம்பத்திலிருந்து இப்போ நமக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் தத்துவ உலகத்துல பொருள்கள் எத்தனை என்று ஒரு கேள்வி வரும். நாம் பார்க்கின்ற பொருள்கள் எத்தனை என்றால் எத்தனையோ பொருள்களை நாம் பார்க்கிறோம். 1 அல்ல 2 அல்ல, பல பொருள்களை பார்க்கிறோம். இந்த அறையிலே பார்த்தா எத்தனையோ பொருள் நாம் சொல்ல முடியும். அந்த பொருள்கள் எல்லாம் உயிருக்கு அறிவை தருகின்ற பொருள்கள் என்பது நம்முடைய கொள்கை. எல்லாவற்றின் மூலமாக நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். வேகமாக வருகின்ற பொழுது வாசற்படி தடுக்கினால் அது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. வேகமாக போகக்கூடாது, கவனமாக போ என்று எல்லா பொருளும் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு அறிவை தருகின்றன. அதனால் முதல்ல பொருள்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பொருளியல்பு என்று தர்க்க மரத்துல பொருளியல்புன்னு சொல்வாங்க. அந்த பொருள் என்பதை நாம் எப்படி பிரிக்கிறோம் என்றால்,
மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் என்று ரெண்டா பிரிக்கிறோம். மெய்ப்பொருள் என்றால் என்ன, பொய்ப்பொருள் என்றால் என்ன என்றால், வாழ்க்கையில நாம நடைமுறையிலே பார்த்தீங்கன்னா சில பொருள்கள் தோன்றி நமக்கு முன்னாலேயே மறைந்து போவதை பார்க்கிறோம். மார்கழி மாதத்துல இரவெல்லாம் பனி பெய்யும். பகல்ல பார்த்தீங்கன்னா சூரியன் வந்த உடனே பனியெல்லாம் போயிடுது, காணும். அப்போ பனி இருக்கின்ற நேரம், பனி மறைகின்ற நேரம் என்று இருக்கு இல்லையா? அதுபோல எந்த பொருளா இருந்தாலும் இருக்கின்ற நேரம் என்று ஒன்று உண்டு, மறைகின்ற நேரம் என்று ஒன்று உண்டு. அப்படி தோன்றி நின்று மறைந்தால் அவையெல்லாம் பொய்ப்பொருள் என்று நாம் வரையறை செய்கிறோம். தோன்றி நின்று மறைந்தால் அதெல்லாம் பொய்ப்பொருள். தோற்றமும் கிடையாது, அதனால் மறைவும் கிடையாது, எப்பொழுதுமே நிலைத்திருப்பது என்றால் அது மெய்ப்பொருள் என்று பிரிச்சிருக்கிறோம். நமக்கு என்ன சந்தேகம்னா, நாம் பார்க்கிற எந்த பொருளா இருந்தாலும் தோன்றி நின்று மறைகிறது பார்க்கிறோம். அதாவது பொருள்களும் மறைகிறது, நம்மோடு பழகியவர்கள் கூட மறைகிறார்கள் பார்க்கிறோம். அதனால் தோன்றவும் இல்லாமல் மறைவும் இல்லாமல் நித்தமாக நிலையாக இருப்பது எந்த பொருள் என்று யோசித்தா நம்ம அறிவுக்கு அது புலப்படலை. அதனால் பெரியவர்கள் என்ன சொல்றாங்க, தோன்றி நின்று அழிகின்ற பொருள் என்று ஒன்று இருந்தால் அதே போல் தோன்றாமல் அழியாமலும் ஒரு பொருள் இருக்கும் என்று நாம இந்த லாஜிக்னு சொல்றோம் இல்லையா, அந்த லாஜிக்கலி இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் தோன்றி நின்று அழிகிறது என்றால் தோன்றாமலும் அழியாமலும் இருக்கலாம் ஒரு பொருள், அது மெய்ப்பொருள் என்று நாம சொல்றோம். அந்த மெய்ப்பொருள் என்பதுதான் இறைவன். வேறு எந்த பொருளையும் மெய்ப்பொருள் என்று நம்மாலே சொல்ல முடியாது. உடம்பு என்றால் அது தோன்றி நின்று அழிகிறது, உலகம் என்றால் அது தோன்றி நின்று அழிகிறது. நாமே சிலவற்றை அழிக்கிறோம். இப்ப போர் நடக்கிறது, நாமே சிலவற்றை அழிக்கிறோம், நம் மூலமாக பெருமான் சிலவற்றை அழிக்கிறார். அதனால் தத்துவத்துக்குள்ள போற பொழுதே முதல்ல பொருளியல்பு என்று நாம தெரிந்து கொள்ளணும். அந்த பொருளியல்புல முதலாவது நான் இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன், மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் என்று சொல்லியிருக்கிறேன். மெய்ப்பொருள் என்றால் நிலையான பொருள், பொய்ப்பொருள் என்றால் நிலையில்லாத பொருள். இது முதல் பிரிவு தத்துவ உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். சாதாரணமா உலகத்தை பார்க்கப்படும் அப்படிலாம் சொல்ல மாட்டது கிடையாது. இது பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் சொல்றது கிடையாது. ஆராய்ந்து பார்க்கிற பொழுது எதெல்லாம் நிலையான பொருள், எது நிலையற்ற பொருள் என்று பார்க்கிறோம். திருக்குறள்ல பொருளை பற்றி சொல்லுகிறார். இப்ப நம்ம சொன்னவர் பொருளை பற்றி சொல்றார். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று சொல்றார். நிலையில்லாத பொருளை எல்லாம் அது நிலைக்கும் என்று என்றோம் இல்லையா, அது அறிவல்ல என்றார் வள்ளுவர். அது புல்லறிவுன்னு சொன்னால் கீழ்மையான அறிவு, மேலான அறிவு அல்ல. நிலையான பொருளை அறிவதுதான் மேலான அறிவு. நிலையற்ற பொருளை அறிந்தால், நிலையற்ற பொருளை அறிவதுதான் எப்படி, அது நிலைக்கும் என்று அறிந்தால் செல்வம் நிலைக்காது என்று நமக்கு தெரியும். வேடிக்கையா சொல்றாங்க இல்லையா, அது செல்வம் தான் இருக்குதான், அதை நம்ம செல்வம்னு வைத்துட்டு இருக்கோம் இல்லையா. தமிழ்ல செல்வம் என்றால் போகிறேன்னு அர்த்தம், நாம் போகலாம் என்று அர்த்தம். அப்படிதான் பேர் வச்சிருக்கோம் நாம். செல்வம் என்றால் சரி புறப்படுறேன், நான் போறேன், அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அந்த செல்வம் போகும் என்று நமக்கு தெரியும், ஆனால் அது நிலையானது என்று நாம் எண்ணுகிறோம். அதுபோல அழிகின்ற பொருளை எல்லாம் அழியாது என்று எண்ணுவது புல்லறிவாண்மையினர். அப்ப நிலையான பொருளை எண்ணுவதுதான் அறிவு, நல்லறிவு. அப்ப நல்லறிவு புல்லறிவு. மெய்ப்பொருளை உணர்ந்தால் அது நல்லறிவு, பொய்ப்பொருளை உணர்ந்தால் அது புல்லறிவு என்று முதலாவதாக அந்த பொருளை பிரிக்கணும். இரண்டாவது பொருளுக்குள்ள போற பொழுது எல்லா பொருளுக்கும் ரெண்டு இயல்பு உண்டு. இயல்பு என்றால் இலக்கணம்னு அர்த்தம். தமிழ்ல இயல்புன்றாங்க, வடமொழியில அதை இலக்கணம் சொல்லுவாங்க. லட்சணம் அல்லது இலக்கணம். லட்சணம்ன்ற வடமொழி, அதை தமிழா சொன்னா இலக்கணம்னு சொல்றோம். ஆனா இலக்கணம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல இயல்பு என்ற அர்த்தம். அந்த பொருளுக்கு என்ன இயல்பு இப்ப நம்ம பார்க்கிறோம். எனக்கு முன்னாலே ஒரு ஒலி வாங்கி இருக்கிறது,
இதனுடைய இயல்பு என்ன என்றால் ஒளியை வாங்குதல். விளக்கை பார்க்கிறோம், அது ஒளி தருதல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்கு இல்லையா? தண்ணீர் என்றால் குளிர்கின்றது, அது அதனுடைய இயல்பு. நெருப்பு என்றால் சுடுகின்றது, அது ஒரு இயல்பு என்று எல்லா பொருளுக்கும் ஒரு இயல்பு உண்டு. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு இயல்பு அல்லது இலக்கணம் உண்டு. அது என்ன சொல்றாங்க? அந்த இலக்கணம் மாறினால் அது செயற்கை, மாறவில்லை என்றால் அது இயற்கை. இப்ப தண்ணீரை சொல்றேன், இந்த தண்ணீரை அது குளிர்ச்சியா இருக்குது, அதை வெந்நீரை ஆக்கலாம் இல்லையா? சூடாக்கினால் வெந்நீர் ஆயிடும். அப்ப தண்ணீர் சுடுகிறது என்று சொன்னால் அது செயற்கை, தண்ணீர் குளிர்கிறது என்று சொன்னால் அது இயற்கை. அப்ப தண்ணீருக்கு எது இயல்பு? குளிர்ச்சியா இருப்பதுதான் இயல்பு. இல்லை சார், தண்ணீர் சுடுது என்றால் அது சுட வைக்கப்பட்டிருக்கிறது, எனவே அது வெந்நீர் என்று நாம் சொல்றோம். அப்ப தன்னுடைய இயல்பு மாறினால் அது செயற்கை, இயல்பு மாறவில்லை என்றால் அது இயற்கை. தண்ணீர் குளிர்ச்சியாக இருப்பது அது இயற்கை, அது வெந்நீராக மாறினால் அது செயற்கை. அப்ப இயற்கை என்பதை என்ன சொல்றோம்? வடமொழியில சொரூப லட்சணம், அது சொரூபம் என்று சொல்லும். செயற்கையை சொல்லுகிற பொழுது தடத்தம், தடஸ்தம் என்று சொல்லும். தமிழ்ல சொன்னா சொரூபம் என்பது சிறப்பு இயல்பு, தடத்தம் என்று சொன்னால் பொது இயல்பு. தண்ணீர் குளிர்வது என்பது சிறப்பு இயல்பு, அதுக்குள்ள இயல்பு, மாறாது. தண்ணீர் சுடுகிறது என்று சொன்னால் அது பொது இயல்பு, அது தடத்த லட்சணம். அதனால் பொருளில் அடுத்து என்ன சொல்றாங்க? மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் சொல்வது போல இரண்டாவது சிறப்பியல்பு பொது இயல்பு என்று இரண்டா பிரிக்கிறார். ஒரு பொருளுக்கு பொது இயல்பு என்று ஒன்று உண்டு, சிறப்பியல்பு என்று ஒன்று உண்டு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பொது இயல்பு சிறப்பியல்புன்னு சொல்ற போது அதுக்கு மேலும் ஒரு விளக்கம் இருக்கிறது. அதை நாம தமிழ்ல இயற்கை செயற்கைன்னு சொல்லியிருக்கிறோம். சிறப்பியல்பு என்பது இயற்கை, பொது இயல்பு என்பது செயற்கைன்னு சொல்லணும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லணும்? இயற்கை மாறாது, செயற்கை மாறும். தண்ணீரை சுட வைத்தால் அது செயற்கை, அப்படியே சுட வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாடு பொறுத்து அது ஆறி போகும், ஆறி அதனுடைய பழைய இயல்புக்கு போயிடும், தண்ணீருடைய இயல்புக்கு போயிடும். அப்போ குளிர்ச்சி தன்மை இருக்கு இல்லையா, அது என்றைக்கும் மாறாது. அதை சுட வைப்பது செயற்கை, எனவே செயற்கை மாறும், இயற்கை மாறாது. எனவே சிறப்பியல்பு மாறாதது, பொது இயல்பு மாறக்கூடியது. இதுதான் தத்துவ உலகத்தில் போற பொழுது பொருள்களை நாம் தெரிந்து கொள்வது இப்படித்தான். மெய்ப்பொருள் பொய்ப்பொருள், சிறப்பியல்பு பொது இயல்பு என்று. அந்த பெரியவங்க இந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க என்றால், நம்முடைய அறிவினால் நாம் அறிகின்ற எல்லாம் பொய்ப்பொருள் தான். நீங்க எதை அறிந்தாலும் அது பொய்ப்பொருள் தான் என்று சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்க. சுலபமா புரிந்து கொள்வதற்காக நம்முடைய அறிவினால் நம்ம எதை ஒன்றாலும் அறியலாம், நம்முடைய அறிவினால் எதை அறிந்தாலும் அதையெல்லாம் பொய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருளை எப்படி சார் அறிவது என்றால், நம்முடைய அறிவால் அறிய முடியாது. அது உதாரணம் சொல்றாங்க. மெய்ப்பொருளா இருக்கின்ற இறைவன் தானே மெய்ப்பொருள். இப்ப சொன்னோம், வேற எதுவுமே மெய்ப்பொருள் கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் இறைவனை தவிர எதுவுமே மெய்ப்பொருள் கிடையாது. அந்த இறைவன் மெய்ப்பொருள் என்றால் அப்ப அவனை எப்படி அறிவது? நீங்க தான் நம்முடைய அறிவால் அறிய முடியாதுன்னு சொல்றீங்களே என்றால், அவனுடைய அறிவினால் அவன் நமக்கு அருள் செய்தால் அவனை அறியலாம். அது என்ன உதாரணம் சொல்றாங்க? சூரியன் ஒளி மிகுந்தது, விளக்கமாக அது சூரியன் பல கோடி பிரகாசமாக இருக்கின்ற ஒரு பொருள். அதனுடைய இயல்பு என்ன? சூரியனுடைய இயல்பு என்ன என்றால் பொருள்களை காட்டுவது. காலையில் எழுந்தவுடனே இரவிலே தெரியாத பொருள்கள் எல்லாம் பகலிலே வந்தவுடனே நன்றாக தெரிகிறது, எல்லா பொருளும் தெரிகிறது. நீங்க எவ்வளவுதான் இது போல விளக்கெல்லாம் வைத்தாலும் கூட சூரிய விளக்குக்கு முன்னாலே இந்த விளக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒளி கிடையாது. பிரகாசமா இருக்கிற சூரியன் வந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் தெரிகிறது என்றால், அப்ப சூரியனுடைய ஒளி முதல்ல என்ன செய்கிறது என்றால் பொருள்களை விளக்குகிறது, எல்லா பொருளையும் விளக்குகிறது. விளக்குவதற்கு முன்னால் அது என்ன செய்கிறது என்றால் இருளை நீக்குகிறது. இரவிலே இருக்கிற இருள் போய்விடுகிறது. முதல்ல சூரியன் வந்தவுடனே இருள் நீங்குகிறது. இருள் நீங்கிய பின்னால் ஒளி வருகிறது.
ஒளி வந்தால் பொருள்கள் எல்லாம் தெரிகின்றன. இதான் அது பார்க்க. அப்ப சூரியனுடைய இயல்பு பொருள்களை காட்டுவது. அடுத்து சூரியனே பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறோம் இல்லையா? பிற பொருள்களை காட்டுகிற சூரியனே பார்க்கணும்னு சொன்னா அது என்ன பண்றது? சூரியன் மேல பார்க்கிறோம், பார்க்க முடியல நம்மால, ஆனா பார்க்கிறோம். எதனால் பார்க்கிறோம் என்றால் அது தருகின்ற ஒளியால் தான் பார்க்கிறோம். வேறு ஒளியை வைத்துக் கொண்டு பார்ப்பது கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் காணவில்லை என்றால் இருட்டில் இருந்தா விளக்கு கொண்டு வா பார்க்கலாம்னு சொல்றோம். சூரியனை எந்த விளக்கு கொண்டு பார்ப்பது? அதுவே விளக்கா இருக்கு. அழகாக வள்ளுவர் குறள் சொல்றார். மாணவலா இருக்கின்றீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். அருமையான குறள் அது. அவர் சொல்ற எல்லா விளக்கும் எது தெரியுங்களா? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் போன்றவைதான். இயற்கையாக இருக்கின்ற விளக்கெல்லாம் சான்றோர்க்கு விளக்கல்ல. ஏனென்றால் சூரியன் என்று சொன்னால் இரவில காணும், போய்விடுது. சந்திரன் என்று சொன்னால் தேய்கிறான், வளர்கிறான், போய்விடுகிறது. நட்சத்திரம் என்று சொன்னால் பகல் நேரத்துல காணும், ஒளி தரல. எனவே விளக்கு என்றால் எப்பொழுதும் ஒளி தந்து கொண்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு விளக்கு கிடையாது. எனவே சான்றோர்களுக்கெல்லாம் இதெல்லாம் விளக்கு, நமக்கெல்லாம் விளக்கு தான் அது. சான்றோர்களுக்கு இது விளக்கா இருந்தாலும் அது மாறுகின்றது. இரவிலே சூரியனை காணும், வளர்கின்ற சூரியன், வளர்கின்ற சந்திரன் தேய்கிறான், வளர்கிறான், ஒரு நாளைக்கு இல்லாமலே, அமாவாசை போது இல்லாமலே போகிறான். எனவே அவையெல்லாம் விளக்கல்ல. சான்றோர்க்கு பொய்யாமை என்றால் வாய்மை, நேர்மையாக இருக்கிற உண்மைதான் விளக்கு என்று சொல்றார். தாகூர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான்னு சொல்வார். இரவு வருகிறதா, அவருடைய கவிதையில இரவு வருகிறது. இரவு வந்த உடனே இந்த இருட்டை போக்கி விடலாம் என்று புதர்களிலே இருந்து மின்மினி பூச்சி புறப்படுதான். மின்மினி பூச்சி தெரியுங்களா உங்களுக்கு? பின்னால லைட்டு மாதிரி எரியும். புதர்களில் இருந்து மின்மினி பூச்சிகள் பறக்கின்றன. ஏன்னா இந்த இருட்டை எல்லாம் போக்கி விடலாம் என்று புறப்படுதான். அதனால இருட்டை போக்க முடியுமா? அது எண்ணுது, நாம போக்கி விடலாம் என்று எண்ணுதான். உடனே சிரித்துக்கொண்டே வானத்திலே நட்சத்திரங்கள் தோன்றியதாம். இந்த மின்மினி பூச்சி எல்லாம் இருளை போக்குன்னு நினைக்குதே என்று சிரித்துக்கொண்டே நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றுகின்றன என்றால் அதாலையும் போக்க முடியாது. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் இருட்டை போக்க முடியாது. எனவே நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன, அவையெல்லாம் மின்மினி பூச்சி பார்த்து சிரிக்குதான். நட்சத்திரங்கள் தோன்றிய பின்னால் அதனும் இருட்டு போக்க முடியல. சந்திரன் தோன்றுகின்றான், வானத்திலே சந்திரன் தோன்றுகிறான் என்றால் ஓரளவு சந்திரன் இரவு நேரத்தை பகலாக மாற்றுகிறான். அதுக்கப்புறம் சந்திரன் தோன்றிய பின்னால் நாம் தானே இருளை போக்குகிறோம்னு நினைச்சான். ஆனால் பகல் நேரத்திலே சூரியன் தோன்றுகின்றான் என்றால் அதற்கு மேல் ஒரு விளக்கு கிடையாது. மின்மினி பூச்சி இருக்கலாம், அதைவிட பிரகாசமாக நட்சத்திரம், அதைவிட பிரகாசமாக சந்திரன், அதைவிட பிரகாசமாக சூரியன் தோன்றுகிறான் என்று கவிதையை முடிக்கிறார். அது தாகூருடைய கவிதை அங்கே நின்று போச்சு. அதுக்கு மேற்பட்டுதான் வள்ளுவர் சொல்றார். சூரியன் தோன்றுகிறான் என்றால் அவனும் மறைகிறான் அல்லவா, அவன் தானே மறைகிறான். எனவே சான்றோருக்கு மறையாமல் இருக்கின்ற பொய் வாய்மைதான் விளக்கு என்று வள்ளுவர் சொல்கிறார். அதனால் பொருள்கள், சூரியனை போன்ற பொருள்கள் எல்லாம் மற்ற பொருள்களை விளக்குகின்றன. அவனை பார்க்க வேண்டும் என்றால், சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் அதே விளக்கினால் தான், சூரிய ஒளியால் தான் அவனை பார்க்க வேண்டும். அதே போல இறைவன் எல்லாவற்றையும் நமக்கு விளக்குகிறான். இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் அவனுடைய அருள் தான் வேண்டும். எப்படி சூரிய ஒளியால் சூரியனை பார்க்கிறோமோ அதுபோல இறைவனுடைய அருளால் இறைவனை பார்க்கலாம். அப்ப நித்தப்பொருள் என்றால், மெய்ப்பொருள் என்றால் அவன் அருளால் பார்க்க வேண்டும். திருவாசகத்துல அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சொல்றோம் இல்லையா? அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினா என்ன அர்த்தம்? சூரியனுடைய ஒளியாலே சூரியனை பார்ப்பது போல இறைவனுடைய அருளால் தான் அவனை நாம் பார்க்க முடியும் என்று திருவாசகத்தில் சொல்லுகிறார். அந்த பொருள்களை பற்றி எல்லாம் தான் இப்ப 6ஆம் சூத்திரம் நமக்கு வருகின்றது. அதைத்தான் இன்றைக்கு நடத்த போறோம். ஐயா கேட்டாங்க இல்லையா, துறை தலைவர் கேட்டாங்க. இந்த நூல் 4 இயலாக இருக்கிறது. பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல் என்று 4ஆ இருக்கிறது. அந்த 4 இயலுக்கும் ஒவ்வொரு 3 சூத்திரம், ஒரு இயலுக்கு 3 சூத்திரம். அப்ப 4 இயலுக்கு 12 சூத்திரமாக அந்த தலைமை நூல் அமைந்திருக்கிறது.
அதே அடியொற்றி தான் நம்முடைய சிவஞான சித்தியாரிலையும் அளவையியல், பிரமாண இயல், இலக்கண இயல் என்று இலக்கணையை சொன்னார். அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். 5வது சூத்திரம் முடிச்சிட்டோம். 6வது சூத்திரத்தில் நமக்கு இலக்கண இயல் கடைசி சூத்திரம். 1, 2, 3 சூத்திரம் என்பது பிரமாண இயல், 4, 5, 6 என்பது இலக்கண இயல். அது என்ன அர்த்தம்? பிரமாணம் இலக்கணம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எந்த பொருளை சொன்னாலும் அந்த பொருள் இருக்கிறதா இல்லையா என்று முதல்ல சொல்லணும். அதான் பிரமாணம். ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா அதை நாம முதல்ல நிறுவனம். இப்ப கடவுள் என்று சொன்னால் அவர் இருக்கிறாரா இல்லையா என்றால் நிறுவனம். உயிர்கள் என்று சொன்னால் இருக்கிறதா இல்லையா நிறுவனம். உலகம் என்று சொன்னால் இருக்கிறதா இல்லையா நிறுவனம். இந்த 3 பொருளைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. பதி, பசு, பாசம் என்று 3ஆ சொல்றாங்க. இந்த பாசம் என்பதை உலகம்னு வைத்துக் கொள்ளுங்க. இப்போ உலகம்னு வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் உண்மையான பொருள் என்ன என்றால், பாசம் என்றால் ஆணவம், கர்மம், மாயை என்ற 3 தான் பாசம். இப்ப அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு நாம் நிறுவனம். அதே மாதிரி கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நிறுவனம். அப்ப என்ன செய்தார் சிவஞான சித்தியாரும் சரி, சிவஞான போத ஆசிரியரும் முதல் 3 நூற்பாக்கள்ல பதி, பசு, பாசம் என்ற பொருள்கள் உள்ளன, இருக்கின்ற பொருள்களை எல்லாம், இல்லாத பொருள் கிடையாது என்று இருக்கிற பொருள் சொன்னார். சற்று முன்ன நான் சொன்னேன் இல்லையா, பொருள் என்றால் மெய்ப்பொருள், பொய்ப்பொருள் சொன்னோம். அதே போல பொருள் என்றால் நிலையான பொருள், நிலையற்ற பொருள் என்று 2ஆ நம்ம சொல்றோம். 3வது ஒரு பகுதி தான் இப்ப நான் சொல்றது. நிலையான பொருள், நிலையற்ற பொருள் என்று சொல்வது போல, உள்பொருளா இல்பொருளா, அது உள்ள பொருளா இல்லாத பொருளா என்பது அடுத்த நிலை. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் உங்களுக்கு புரிகிறது இந்த விஷயம், இருந்தாலும் சொல்லிடுறேன். உள்பொருள் என்பதற்கு வடமொழியில சத்துன்றாங்க. இல்பொருளுக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சத்துக்கு ஆப்போசிட் என்ன? எதிர்மறை, அசத்துன்னு சொல்லணும். அது சத்து பொருள், இது அசத்து பொருள். அந்த ஆ போட்டா வடமொழியில எதிர்மறையா வரும். நியாயம்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றான்? அநியாயம்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அநியாயம். அதுபோல ஏகன் அநேகன், மாணிக்க வாசகர் ஏகன் அநேகன்றார் இல்லையா, அதுபோல ஆ என்பது எதிர்மறையா வரும். அப்ப சத்து என்றால் உள்பொருள், உள்ள பொருள் உள்பொருள். அசத்து என்றால் இல்பொருள் என்று இப்ப தெரிஞ்சுங்க. முதலாவதாக சொல்றது நான் சைவ சித்தாந்தம் அல்லது. சத்து அசத்து என்ற சொல்ல மட்டும் நான் விளக்குறேன். சத்து என்றால் உள்பொருள், அசத்து என்றால் இல்பொருள் என்றுதான் எல்லா தத்துவ சிந்தனையும் இருக்குது. இந்தியாவிலே தோன்றி இருக்கிற அத்தனை தத்துவ சிந்தனைகளும் அசத்து என்றால் இல்பொருள் என்றுதான் சொல்லுது. இது உள்பொருள் என்றால் அது இல்பொருள் சொல்றாங்க. தமிழர்கள் தான், அது சைவ சித்தாந்தம் இலக்கணம் தான், இல்பொருள் என்று ஒரு பொருள் இல்லைன்றாங்க. இல்லாத பொருள் இருக்கிறதா சார்? ஒரு உள்பொருள் சொன்னா நீங்க சொல்லலாம், எவ்வளவு சொல்லலாம். ஒரு இல்லாத பொருளை சொல்லுங்க என்றா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வகுப்பை கேட்கறது, வந்தவங்கெல்லாம் நீங்க எழுந்துருங்கன்னா எழுந்துக்கலாம், வராதவங்க எழுந்துருங்கண்ணா. இங்க எத்தனை பேர் வரல எழுந்துருங்கண்ணா? சிரிக்க மாட்டீங்க. வராத எப்படி சார் எழுந்து முடியும் என்றால், வராத காலத்துல அவன் இல்லைன்னு அர்த்தம். எனவே இல்பொருள் என்றாலே அது இல்லை, இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, அது இல்லை. இல்லாத பொருள் எப்படி சொல்ல முடியும்? அந்த கான்செப்டே தப்புன்றோம். ஏன்னா தமிழருடைய சிந்தனையிலே அசத்து என்றால் இல்பொருள் அல்ல. நான் முதல்ல சொன்னது உள்பொருளுக்கு இல்பொருள்னு ஒன்று சொன்னேன். ஏன்னா அப்படி சொல்றாங்க சில பேர். சைவ சித்தாந்தமும் தமிழ் இலக்கணமும் இல்பொருள் என்பது கிடையாது என்று நாம சொல்றோம். அப்ப என்ன சார் அசத்து என்பதற்கு நாம என்ன சொல்றோம்? இல்லாத பொருள் அல்ல, நில்லாத பொருள். எது நிலையில்லையோ, அதான் முதல்ல நான் சொன்னேன், எது நிலையில்லாத பொருளோ அதெல்லாம் தான் நமக்கு அசத்து. அசத்து என்பதற்கு சைவ சித்தாந்த விளக்கம் என்ன என்றால், இல்லாத பொருள் கிடையாது, நில்லாத பொருள். நிலையில்லாத பொருள் என்பதுதான் சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற அசத்து என்ற சொல்லுக்கு அர்த்தம். அதனால் பொருள்களை பிரிக்கிற பொழுது நிலையான பொருள், நிலையற்ற பொருள் என்று. தொல்காப்பியம் நம்முடைய தமிழருடைய இலக்கணத்துல ரொம்ப பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். அதுல உலகத்தை சொல்ற பொழுது, இந்த உலகத்தை சொல்றார். உலகத்திற்கு அவர் எத்தனையோ விளக்கம் தருகிறார். தொல்காப்பியத்தை படிச்சீங்கன்னா உலகம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் தருகிறார். முதல் விளக்கம் என்ன தெரியுங்களா? நிலம், நீர், தீ, வழி, விசும்பொடு
ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்ப. உலகம் என்றால் பஞ்சபூத கலப்புன்ற நிலம் நீர் தீ காற்று எல்லாம் பஞ்சபூதம் நமக்கு தெரியும். அந்த பஞ்சபூதங்களுடைய கலப்பு தான் உலகம். எந்த காலம்? தொல்காப்பியருடைய காலம் குறைந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இன்னைக்கு அந்த சிந்தனை சாதாரணமா இருக்கலாம். ஏன்னா நம்ம சயின்ஸ் படிக்கிறோம், அறிவியல் வளர்ந்திருக்கிறது, ஒரு பெருசா தெரியாது. ஒன்றுமே இல்லாத ஒரு காலத்துல உலகம் என்றால் என்ன என்று ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆராய்ந்து இலக்கணம் சொல்லுகிற பொழுது 2 வகையா சொல்லியிருக்கிறாங்க. நிலம் நீர் தீ வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம். இங்கேயே நான் நடத்தியிருக்கேன், முதல்ல ஆரம்பத்தில் நடத்தியிருக்கேன். கலப்பு மயக்கம் என்று 2 சொல்றார். உலகம் பஞ்சபூத கலப்பு, பஞ்சபூத மயக்கம் 2 சொல்றார். மயக்கம் என்றால் என்ன, கலப்பு என்றால் என்ன என்று நாம் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அது ஏன்னா தொல்காப்பியத்தில் சொன்ன விஷயத்தை வள்ளுவரும் சொல்றார், நாம சித்தாந்தத்திலையும் சொல்றோம். கலப்பு என்றால் ஆங்கிலத்துல மிக்சர்னு சொல்லலாம். அந்த மிக்சர் என்பதை நாம சாப்பிட்றோம் இல்லையா, காபி டீ சாப்பிட்றோம், மிக்சர் சாப்பிட்றோம் இல்லையா, அதையே வைத்துக் கொள்ளலாம். அதே மிக்சரை வச்சுங்க. மருந்து கூட மிக்சர் தான். நான் சொல்றது சாதாரண மிக்சர். ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற மிக்சர் ஆர்டர் பண்ணா அவன் என்ன கொடுக்குறான், அதுல காராபூந்தி இருக்கும், ஓமப்பொடி இருக்கும், முந்திரி பருப்பு. நல்ல பெரிய ஹோட்டல்னா முந்திரி பருப்பு இருக்கும், சின்ன ஹோட்டல்லாம் வேர்க்கடலை இருக்கும், எல்லாம் தனித்தனியா இருக்கு இல்லையா. மிக்சர்னு கொடுக்கிற பொழுது அதுல என்னென்ன கலந்திருக்கிறான்னு தெரியும். இது மிக்சர், அதுல இது காராபூந்தி, இது முந்திரி பருப்பு என்று தனித்தனியா பிரிச்சு சொல்லலாம். மிக்சர் சாப்பிட்டோம்னால காஃபி ஆர்டர் பண்றோம், காஃபி கொண்டாந்து கொடுக்குறான் இல்லையா, காஃபி மிக்சர் தான். ஆனால் மிக்சர்னு சொல்லக்கூடாது, அதை மயக்கம்னு சொல்லணும். ஏன்னா காஃபில தண்ணீர் இருக்குது, பால் இருக்கிறது, காபி தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது. அங்க எங்கேயா தெரியுதா? காஃபில ஒண்ணுமே தெரியல, காஃபின்னு குடிக்கிறோம். ஆனா தண்ணீர் பால், இல்ல தண்ணீர் பாலா இருக்கலாம், தண்ணீரா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், சர்க்கரை இருக்கலாம், எல்லாம் கலந்து தன்னுடைய நிலை மாறுகிறது. தண்ணீர் தண்ணீராக இல்லை, பால் பாலாக இல்லை, சர்க்கரை சர்க்கரையா இல்லை, எல்லாம் கலந்துருது இல்லையா, அதை மயக்கம்னு சொல்லணும். அப்போ கலப்பு என்றால் நாம சாப்பிட்ற மிக்சரை ஞாபகம் வச்சுங்க. மயக்கம் என்று சொன்னால் நாம சாப்பிடுற காஃபி ஞாபகம் வச்சுங்க. இதைத்தான் தொல்காப்பியர் உலகம்ன்ற. உலகம் என்றால் நிலம் நீர் தீ காற்று என்று தனித்தனியா சொல்லிடலாம். இது நிலம் சொல்லலாம், இது நீர்னு சொல்லலாம், விளக்க பார்க்கிறது நெருப்புன்னு சொல்லலாம், காற்று ஆகாயம் என்று தனித்தனியா நம்மளால அறிய முடியும். ஆனால் உடம்புக்குள்ளே இல்ல மற்ற பொருளுக்குள்ளே பஞ்சபூதமும் கலந்திருக்குது. நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த உடம்புல கலந்திருக்கிறது. எங்கேயாவது தெரிகிறதா? நிலம்னா மண் இருக்கணுமே, மண்ணை காணமே. தண்ணீர் என்றால் திரவ பொருள் இருக்குதா என்றால் இல்லை. ஆனால் யோசித்து பார்த்தால் இந்த இந்த உடம்பை பற்றி சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே எடுக்கிற பொழுது என்ன சொல்லுவாங்க நர்ஸு, பச்சை மண்ணு ஜாக்கிரதையாக எடுக்கணுவாங்க இல்லையா, பச்சை மண்ணுன்னுவாங்க. இன்னும் அது சுடவில்லை, அப்படி ரொம்ப அப்படியே இருக்குதான், லூஸ் சாயில் மாதிரி இப்படி இருக்குதான் இல்லையா, ஜாக்கிரதையா எடுக்கணும்றாங்க. அப்ப உடம்பு இருக்கு இல்லையா, தூள உடம்பு, அது எல்லாவற்றையும் தாங்குகிறது, சுமையை தாங்குது இல்லையா. தரை என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் தாங்குகிறது. தரா என்றால் தாங்குதல் அர்த்தம் வடமொழியில. எல்லா பொருளையும் தாங்குவதாலே அது தரா அல்லது தரை. அதே போல உடம்பு அது எல்லாவற்றையும் தாங்குவதாலே, சுமையை தாங்குவதாலே இது சுமையை தாங்குகின்ற பலம் உடையது. எனவே நிலத்தினுடைய தன்மை அது இருக்கிறது. நிலத்திற்கு இன்னொரு குணம் உண்டு, மனம். அதுக்கு நிலத்திற்குரிய குணம் மனம். உடம்பிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனம் உண்டு. அதான் நாய் பிடிச்சிடுது, மோப்பம் பிடிச்சி பார்த்துருது இல்லையா, யார் யார் வந்து போனான் என்று பார்த்தால் நாய் அந்த மோப்பத்தை பிடிக்கும். ஏன்னா யார் என்று தெரியும். யாராவது புதுசா வந்தாங்கன்னா ஏன் குலைக்குது, வேற யாரும் வராங்கன்னு தெரியுது. அது உருவத்தை பார்த்து குலைக்கல, அது மோப்பம் பிடிக்கிற பொழுது வேறு மனம் வருகிறது அல்லவா, இது வேற யாரா வராங்க என்று குலைக்கும். அப்போ நிலம் என்பது மனம் அல்லவா, உடம்புல மனம் இருக்குன்னு பார்க்கணும். தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்றால் ரத்தம் இருக்கிறது, எச்சில் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. எனவே தண்ணீர் இருக்குது, போதாது தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தண்ணீர் மிக முக்கியமானது இல்லையா, அது குடிக்கும். அப்புறம் நெருப்பு இருக்கிறதா என்றால் தொட்டு பார்த்தால் சூடு இருக்குது இல்லையா. இந்த சூடு அழகா வச்சிருக்கான் பாருங்க, அளவா, அதுக்கு மேல் சூடும் கிடையாது, குறையும் கிடையாது. கொஞ்சம் அதிகமான சூடா இருந்தால் ஜுரம், உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். கொஞ்சம் குறைஞ்சால் குளிர் வந்துடும். ஏன்னா குளிர் வர்றதுக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் குளிர்ச்சி, கொஞ்சம் அதிகமா போனால் ஜுரம். அப்ப அளவாக வைத்திருக்கிறான், எல்லா உடம்புல அழகா வைத்திருக்கிறான் நெருப்பை. காற்று உள்ள போகிறது, காற்று அதுதான் உள்ளே இயங்குகிறதுன்னு பார்க்கிறோம். உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் என்றால்
காற்று போய் வருது இல்லையா, அதுக்கு ஆகாயம் அங்கே உள்ளே இருக்கிறது என்று பஞ்சபூதங்களும் உள்ளே இருக்கின்றன. ஆனால் அதனுடைய தன்மை நமக்கு தெரியல. எப்படி காஃபியில் அதனுடைய தன்மை தெரியலையோ, மயங்குகிறதோ, அதுபோல் நமக்கு உடம்பிலே மயக்கம் இருக்கிறது. இதுதான் உலகம் என்று சொன்னால் எங்க தொல்காப்பியர் காலத்துல பஞ்சபூதங்களை தனித்தனியாம் பார்க்கலாம், அது கலப்பு. எல்லாம் கலந்திருக்கிற உடம்பு போன்ற பொருள்களை பார்க்கலாம், அது மயக்கம் என்று சொன்னார். அப்போ அந்த அப்படிப்பட்ட உலகத்திற்கு முதல் ஒரு இலக்கணம் சொன்னது தொல்காப்பியர். இன்னொரு இலக்கணம் சொன்னார், இந்த பஞ்சபூத கலப்பா இருப்பதாலே அது நிலையில்லாததுன்னு. பஞ்சபூதங்களும் நிலைக்காது என்பது நமக்கு முக்கியம். உலகம் என்பது பஞ்சபூத கலப்பா இருந்தாலும் அது நிலைக்காது என்பது நம்முடைய கருத்து. அதனால்தான் உடம்பு நிலைக்கல. உடம்பு பஞ்சபூதமா இருப்பதாக அது நிலைக்கவில்லை. அதனால என்ன செய்தார், உலகத்துக்கு சொல்ற பொழுது நில்லா உலகம். தொல்காப்பியத்துல இல்லா உலகம் சொல்ல, இல்லா உலகம்னா எழுபொருள் நமக்கு கிடையாது. எனவே நில்லா உலகம் துல்லிய நெறித்தே என்று தொல்காப்பியர் உலகத்திற்கு இலக்கணம் சொல்ற பொழுது அது இல்லாத பொருள் அல்ல, நில்லாத பொருள் என்று சொன்னார். அப்ப சித்தாந்தத்துல பொருளியல்வை சொல்லுகிற பொழுது நான் இப்ப 3 சொல்லியிருக்கிறேன். மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் என்று சொல்லியிருக்கிறேன். நிலையான பொருள், நிலையற்ற பொருள் என்று நாம் பார்க்கிறோம். நிலையான நாம் பார்க்கிற எதுவுமே நிலையில்லாத பொருள் தான் என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 6வது சூத்திரத்துல சொல்ல போகிறார். உங்ககிட்ட யாருக்கும் புத்தகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் தான் வச்சுக்கிறேன் புத்தகம் இல்லையா. அதுல 6வது சூத்திரத்தை தான் நான் இன்னைக்கு பார்க்கணும். நேரம் கருதி நான் எல்லாவற்றையும் சொல்ல விளக்க முடியாது. இந்த சூத்திரத்துல என்ன இருக்கிறது என்பதை நாம் தொகுப்பா சொல்றதான் சரின்னு பார்க்கிறேன். முதலாவதாக 6ஆம் சூத்திரத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க என்றால், அதாவது 6ஆம் சூத்திரம் என்பது இலக்கண இயல். பிரமாணம் சொல்லியாச்சு 3 பொருளுக்கு. அந்த பொருளுக்கு இலக்கணம் என்ன, பதியினுடைய இலக்கணம் என்ன, பசுனுடைய இலக்கணம் என்ன என்று 4, 5ஆம் சூத்திரத்துல பார்த்துட்டோம். 6ஆம் சூத்திரத்துல பதி இலக்கணம், பதியினுடைய இலக்கணம் என்ன என்று பார்க்க போறோம். இந்த சிவஞான சித்தியார் எப்படி அமைந்திருக்குன்னு சொன்னா, பதி பசு பாசம் தான் சொல்லணும். வழக்கமா பதி பசு பாசம்னு சொல்லணும். ஆனால் சிவஞான முனிவர் என்ன செய்தார், சிவஞான போரத்துல நெய்கண்டார் என்ன செய்தார், பதி பாசம் பசு என்று பிரித்தார். பதி பசு பாசம் சொல்லாம முதல் சூத்திரம் பதியை பற்றி, 2வது சூத்திரம் பாசத்தை பற்றி, 3வது சூத்திரம் பசுவை பற்றி என்று அங்கு பிரித்தார். அப்புறம் 4வது சூத்திரம் பதி பசம் பாசம் பசுன்னு சொன்னதுனால 4ஆம் சூத்திரம் பசுவை பற்றி, 5ஆம் சூத்திரம் பாசத்தை பற்றி, 6வது சூத்திரம் பதியை பற்றி. முதல்ல ஒரு வரிசை, ஒரு நிரல், அப்புறம் எதிர் நிரலாக மாற்றி பசு பாசம் பதி என்பதால் 4ஆம் சூத்திரம் பசு என்ற உயிரை பற்றியது, 5ஆம் சூத்திரம் பாசத்தை பற்றியது, 6வது சூத்திரம் பதியை பற்றியது. அந்த பதியைத்தான் இப்ப பார்க்க போறோம். அதுல எஞ்சி நின்ற பதிப்பொருளுக்கு இலக்கணம், பசுவை பற்றி சொல்லியாச்சு, பாசத்தை பற்றி சொல்லிட்டதுனால எஞ்சி இருப்பது என்றால் மீதி இருப்பது எது என்றால் பதிதான். அதனுடைய இலக்கணம் என்ன என்றுதான் 6ஆம் சூத்திரம். அந்த இலக்கண இயலா இருக்கிறதுனால அந்த இலக்கணத்தை சொல்லுகிறார். அந்த இலக்கணம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இயல்புன்னு சொன்னேன் இல்லையா. இயல்பு என்றால் பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று 2ஆ இருக்கிறது. இங்க சிறப்பு இயல்பு என்ன, பதியினுடைய சிறப்பு இயல்பு என்ன என்றுதான் சொல்ல போறார். எனக்கு சொல்றார், பதி என்றால் இறைவன் வைத்துக் கொள்ளுங்களேன், பதி என்று இறைவன் வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் அதை நாம சொல்லணும். தத்துவத்துக்கு வந்தா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இறைவன் ஒரு வார்த்தை சொல்றோம், கடவுள்னு ஒரு வார்த்தை சொல்றோம், இயவுள் என்று ஒரு வார்த்தை, தமிழ்ல இயவுள்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, இயவுள்னு சொல்றோம். அப்புறம் சிவம் என்று ஒரு வார்த்தையை சொல்றோம். இப்ப நான் சொன்ன பதி என்று ஒரு வார்த்தையை சொல்றோம். எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால அந்த சொல்லை மாத்திரம். கடந்திருப்பதால் அவனை கடவுள்னு சொல்றோம். எதை கடந்திருக்கிறான் என்றால் உலகத்தை கடந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அவன் இல்லை, உலகத்தை கடந்திருக்கிறான் என்பதாலே அவனை கடவுள்னு சொல்றோம். கடந்திருந்தாலும் கலந்திருக்கிறான், எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் என்பதாலே அவனை இறைவன் என்று நாம சொல்றோம். கடவுள் என்பதற்கும் இறைவன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. எல்லா பொருளிலும் கடந்திருந்தால் அவன் கடவுள், எல்லா பொருளிலும் கலந்திருந்தால் அவன் இறைவன் என்று சொன்னோம். இயவுள் ஒரு வார்த்தை உண்டு. இயவுள் என்றால் இயக்குபவன் அர்த்தம். எல்லாவற்றையும் இயக்குகிறான் என்பதாலே அவனுக்கு இயவுள் என்று ஒரு பெயர். எல்லா பொருளையும் அவன் இயக்குகிறான். அவனன்றி
ஓரளவும் அசையாதுன்னு சொல்றோம் இல்லையா, அவன் தான் அணுவை கூட அசைக்கிறான்னு சொன்னா அணுக்களால் ஆனதுதான் அண்டம். அணுவையே அசைக்கிறான்னு சொன்னால் அண்டத்தையும் அசைக்கிறான் என்றுதான் அர்த்தம். எனவே அணுக்களால் ஆனது அண்டம். அணுவை அசைக்கிறான் பெருமான் சொன்னா அந்த அண்டத்தையும் பெருமான் தான் அசைக்கிறான் என்று பார்க்கும். அப்ப அவனுக்கு இயவுள் என்று பெயர். அப்புறம் நாம் பதி இப்ப சொல்றோம். பதி என்றால் தலைவன் அர்த்தம். அந்த சொற்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேர் பெயர் வச்சுக்கிறாங்க. பசுபதி என்று ஒரு பெயர் உண்டு இல்லையா, பசுபதின்னு சொல்றோம், சபாபதின்னு சொல்றோம், உமாபதி சொல்றோம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. பசுபதி, சபாபதி, உமாபதி, தேவசேனாபதி, எத்தனை பதி பார்க்கிறோம், எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு இல்லையா. சபாபதி என்றால் நடராஜ பெருமானுக்கு சபாபதின்னு சொல்றோம், ஏன்னா சபையில் ஆடுகின்றான் பெருமான், எனவே சபாபதி என்றும். உமாபதி என்றால் உமைக்கவன் தலைவன், உமையம்மை பக்கத்திலே இருக்கிறார், எனவே உமையம்மைக்கு தலைவன், எனவே உமாபதி என்றும். சேனாபதி என்றால் படைகளுக்கெல்லாம் அவன் தலைவன், முருகப்பெருமான் சேனாபதி என்று நாம சொல்றோம். பசுபதியில் இருக்கு பாருங்க, அது மிக முக்கியமான வார்த்தை. பசு என்றால் உயிர்கள் அர்த்தம், உயிர்களுக்கெல்லாம் அவன் தலைவன் என்பதால் பசுபதி என்று பார்க்கும். அப்ப பதி என்பது தலைவன் என்ற அர்த்தம், அதனால பசுபதி என்று நாம சொல்றோம். அது இல்லாமல் சிவம் என்று ஒரு வார்த்தை சொல்றோம். அதாவது நம்ம சிவன் சொல்றோம், விஷ்ணு சொல்றோம். நான் இப்ப உதாரணத்துக்கு நான் சிவன் எடுக்கிறேன்னா சைவ சித்தாந்தம், எனவே சிவனை தான் சொல்றோம். சிவம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் எந்த கலப்பும் இல்லாமல் எந்த செயலும் இல்லாமல் அவன் தானாக இருக்கிறான் இல்லையா, தான் தானாக இருந்தால் அவனை சிவம் என்று சொல்றோம். இப்ப நான் இப்ப பாடம் நடத்துவதாலே ஆசிரியனாக இருக்கிறேன். இப்போ எல்லாவற்றையும் முடித்து நான் வீட்டுக்கு போய் ஓய்வா உட்கார்ந்தேன்னா நான் நானா இருக்கிறேன் இல்லையா, நான் நானா இருக்கிறேன். மனைவியை பார்க்கிற பொழுது நான் கணவன், என்னுடைய மகளை பார்க்கிற பொழுது நான் தந்தை, அப்படிதான். அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க யார் என்றால் நான் நானாக இருக்கிறேன் இல்லையா. அதுபோல பெருமான் எந்த கலப்பும் இல்லாமல் எந்த செயலும் இல்லாமல் தான் தானாக இருந்தால் சிவம் என்ற ஒரு வார்த்தையை நாம சொல்றோம். அந்த சிவம் என்ற வார்த்தைக்கு மங்களம் என்று அர்த்தம். அந்த மங்களம் என்றால் என்ன என்றால் இப்ப நாம சொல்றோம், மஞ்சள் குங்குமத்தோடு மங்களமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும்னு சொல்றோம். பெண்களே, மங்கள பொருளாக திருமணம் என்பது ஒரு மங்களம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் மங்கள பொருள்கள். ஆனால் சித்தாந்தத்துல மங்களம் என்றால் பிறவாமைன்னு அர்த்தம். பிறவாமைதான் மங்களம் என்று நாம சொல்றோம். ஏன்னா ஒரு கேள்வி உங்களை கேட்கலாம், மங்களம் என்று சொல்றோம் இல்லையா, பிறப்பு இறப்பு என்று ரெண்டும் உங்களுக்கு தெரியும், நாம் பார்க்கிறோம். பிறப்பு மங்களமா இறப்பு மங்களமா என்று ஒரு கேள்வி உண்டு சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம். பிறப்பு மங்களமா இறப்பு மங்களமா என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? பிறப்பு மங்களமா இறப்பு மங்களமா? யோசிக்க வேண்டியதா இருக்கு, தெரியல. ரொம்ப யோசிக்க வேண்டாம். உலகில பார்த்தீங்கன்னா யாராவது இறந்து போனா அழுகணும், எனவே இறப்பு மங்களம் அல்ல. குழந்தை பிறந்தால் உடனே சாக்லேட் கொடுக்கணும், அது மங்களம். உலகியலை பொறுத்தவரையில் பிறப்பு மங்களம், இறப்பு அமங்கலம். உலகில் தத்துவ உலகத்திற்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லணும், இறப்பு தான் மங்களம், பிறப்பு அமங்கலம். என்ன சார் இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, பிறந்தாச்சு, பிறந்துட்டு எப்படி போறோம்? இப்போ எங்க போறோம் என்றால் இறப்பை நோக்கி போறோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் இறப்பை நோக்கி நடக்கிறோம். பிறந்தவர்கள் நிச்சயமாக இறக்க வேண்டும். தத்துவமா பாத்தீங்கன்னா அப்படிதான். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டுன்னார் சுந்தரர். தோன்றினால் போகணும், வந்தால் போகணும் இல்லையா. இந்த கல்லூரிக்கு நீ வந்திருக்கீங்க, ஏதோ 3 ஆண்டோ 5 ஆண்டோ படிக்கிறீங்க, இங்கேயே இருக்க முடியுமா? முடிச்சாச்சு, நீங்க போங்க, அடுத்த பேட்ச் வரணும் இல்லையா. அது போல அடுத்த பேட்ச் வந்ததுன்னா நடக்கும் கல்லூரி. அதே போல உலகம் எப்படி இருந்தால் வந்தீங்க இல்லையா, முடிச்சீங்களா, போங்க, காரியத்தை முடிச்சீங்கன்னு சொல்றோம் இல்லையா. அது போல பெருமான் என்ன பண்றான், வந்தவரை எல்லாம் கொஞ்ச நாள் தங்க வைத்து விட்டு அழைத்துக் கொள்கிறான். அப்ப பிறப்பு என்றால் இறப்பை நோக்கி செல்லுகிறோம். வயதாகிறது ஆகிறது தான் சொல்லணும். சில பேர் என்ன பண்றாங்க, வயசு இன்றைக்கு ஒரு வயது, அடுத்த ஒரு வயது வந்த உடனே பர்த்டேன்னு கொண்டாடுறாங்க. நியாயமா பார்த்தா கொண்டாடக்கூடாது. ஏன்னா இருக்கிற வயசு போயிடுச்சு, இப்போ ஒரு வயசு போயிடுச்சு இல்லையா.
வயசு ஏறலைங்க. வரையறை செய்யப்பட்ட ஒரு ஆயுட்காலம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு குழந்தை பிறந்தால் 80, 90 வயசு வச்சுங்க, ஏதோ இருக்குது. ஒரு ஆண்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? 80 ஆண்டு வாழ வேண்டியதுல ஒரு ஆண்டு போயிடுச்சுன்னா மீதி 79 ஆண்டு தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எப்படிங்க பர்த்டே கொண்டாடுறது நம்ம? ஒரு வருஷம் போயிடுச்சேன்னு தான் நினைக்கணும் இல்லையா? கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னார். சினிமா படம் தான் அவர் பாடினார். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்னார். வயதொன்று ஏறும்னு சொல்லல. வயது ஏறாது, வயது போயிடும். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்னார். அதனால பர்த்டே கொண்டாடுகின்ற பொழுது ஆங்கிலேயனை புரிந்து கொண்டு என்ன பண்றான்? கேக்க வச்சுட்டான். கேக்க வச்சுட்டு மெழுகுவர்த்தி வைக்கிறான். சூடா கொளுத்துறான். ஏற்றி விட்டு என்ன பண்றான்? ஊதறான். முதல்ல எனக்கு கூட புரியல, விளக்கை ஊதலாமா? அணைக்கிறது தப்பு இல்லையா? விளக்கை ஏத்தனமே தவிர விளக்கு ஊதக்கூடாது. அவனுக்கு தெரியுது இதெல்லாம் போன காலம் அல்லப்பா, பர்த்து போயிடுச்சு காலங்களா என்று. நமக்கு காலம் கழிந்து விட்டது என்று தெரிந்து கொள்வதற்கு தான் அவன் ஊதுகிறான். அது ஒரு நல்ல விஷயம் தான். அவனுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஆனால் கரெக்டா பர்த்டே என்று சொன்னால் மெழுகுவர்த்தி ஊதி அணைக்கணும் என்றால் இருக்கிற வயசு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதை அவங்க உணர்றாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லாத ஒண்ணும் கிடையாது. நாள் என ஒரு ஆள்ல சொல்லல, ஒரு நாளே சொன்னார். நாள்தோறும் எழுந்தோடனே என்ன பண்றோம்? நாள் காட்டி இருக்கு இல்லையா, கேலண்டர் முதல்ல பூட்டி கிழிக்கிறோம். இன்னைக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி கிழிக்கிறோம். அவர் சொல்றார், கிழிக்கிற போல ஜாக்கிரதையா கிழிப்பா. என்ன யோசிக்கிறோமா? நாள் என ஒன்று போல் காட்டி உயிரிரும் வாழ். அது நாள் அல்ல, உன்னுடைய உயிரை போக்குகின்ற வாழ்னார். மரத்தை வெட்டுவாங்க, இந்த மரத்தை அறுப்பாங்க தெரியுங்களா? அறம் கொண்டு அறுப்பாங்க, பாத்துருங்களா இல்லையோ? நான்லாம் இங்க காஞ்சிபுரத்திலே பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய மரத்தை இருக்கிற பொழுது பெரிய ரம்ப வச்சு அறுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு கடைசியில மொத்தமா வெட்டுவாங்க. அதே போல ஒரு நாள் போயிட்டா இந்த மாதிரி கழுத்தை வச்சு ஒரு போடு போட்டான், அடுத்த போடு என்று அறுத்து கொண்டே வந்து உயிர் போகிறது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் இரும் வாழ், அது உணர்வார் பெறின் என்று சொன்னார். எனவே தோன்றினால் அழிய வேண்டும். எனவே பிறப்பு என்பது அமங்கலம் நம்மை பொறுத்தவரையில். ஏனென்றால் இறப்பை நோக்கி போகிறோம். ஆனா இறப்பு என்பதை ஏன் மங்களம் சொல்றோம் என்றால், இறப்பவர்கள் பிறப்பார்கள் சொல்ல முடியாது. பிறப்பவர்களெல்லாம் இறப்பார்கள் நிச்சயமா சொல்லிடலாம். இறந்தவர்கள்லாம் பிறப்பார்களா என்றால் ஒரு கேள்வி கேட்கிறாங்க தத்துவத்துல. சார், இறந்து போத உயிர் எங்க போகுதுன்னு கேட்கிறான். எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி. எங்க போச்சுன்ற கேள்வியே பல இடங்கள்ல கேட்பாங்க. குழந்தைக்கு நீங்க பாடம் நடத்துறீங்கன்னா, கணக்கு நடத்தினா அதாவது மைனஸ் கணக்கு நடத்துவீங்க, கழித்தல் கணக்கு நடத்துவீங்க. 10ல் 1 போச்சு 9, 9ல் 1 போச்சு 8 அப்படின்னு நடத்தா அது பேசாம கேட்டுக்கும். கொஞ்சம் புத்திசாலி குழந்தையா இருந்தா என்ன கேட்கும்? அப்பா 10ல் 1 எங்க போச்சுன்னு கேட்கும். 1 போச்சுன்றீங்களே, எங்க போச்சு? அது எங்கேயோ போச்சு கேளு அப்படின்னு. நமக்கு அது எங்க போச்சு நமக்கே தெரியாது. ஆனா ஏன் அப்படி சொல்லிக் கொடுக்குறோம் என்றால், 10ல் 1 எங்க போச்சு என்றால் 9ல் போச்சு. 9ல் 1 எங்க போச்சு என்றால் 8க்குள்ள போச்சு. அப்போ 8லயே 1 சேர்த்தா 9 ஆகுது. 9ல் 1 8க்குள்ள போனா அது 8 ஆகுது. அப்ப கடித்து கொண்டே வந்தா 1ன்னு வருது. 1 போகுது, எங்க போகுது என்றால் 0க்குள்ள போயிடும். அப்ப அந்த 0 என்பது என்ன என்றால் தமிழர்கள் கண்டுபிடிச்சது தான், அது இந்தியர்கள் கண்டுபிடிச்சது. 0 என்றால் கணக்கற்றதுன்னு அர்த்தம். பூஜ்யர்கள், வடமொழியில பூஜ்யர்கள் சொல்லுவாங்க. ஞானிகளுக்கெல்லாம் பூஜ்யம் சொல்லுவாங்க. 0 இருக்கு இல்லையா, அது என்ன எண்ண அல்ல, எண்ணே கிடையாது. எண்ணற்ற எண்கள் அதுல இருக்கின்றது. அங்கிருந்தா 1, அந்த 1 தான் 1000ஆக லட்சமாக வரும். அப்ப 0 1 2 தாங்க எண்ணே. நியூமரிக்கலா பார்த்தீங்கன்னா எண் என்பது என்ன என்றால் 0 1 தான். எதில் ஐடி பில்ல உட்கார்ந்துக்கிறார் திவாகர், அவங்க எல்லாம் 0 1 தான் ஐடி பில்லுக்கு முக்கியமா சொல்றாங்க, கம்ப்யூட்டருக்கு. அப்ப 0 1 என்பதை நம்ம அடிப்படையா வைக்கிறோம் இல்லையா? எங்க போச்சு என்று கேட்டால் 1 அப்புறம் 0, இதை தவிர எண்கள் கிடையாது. எனவே பெருமான் என்ன பண்ணோம்? அவன் பூஜ்யன், ஞானியாக இருக்கிறான். யார்? அவன் ஒருவன் தான், வேற யாரும் கிடையாது. அவனை போல வேற யாரும் கிடையாது என்பதற்குத்தான் பூஜ்யன் என்றும், வடமொழியில பூஜ்யன் சொல்றாங்க. அவன் ஏகன், ஒருவனாக இருக்கிறான் என்று நாம சொல்றோம். அதனால் 6ஆம் சூத்திரத்துல இப்படி ஏகனாகவும் ஞானியாக இருக்கின்ற பொருளை எப்படி அறியலாம்? நாம் அறிந்தால் அவன் அசத்து பொருளா போயிடுறான். அப்போ அறிகின்றவனா அறியாதவனா என்பதான் முதல்ல கேட்கிறார்.
சும்மா ஒரு பாட்டை படிக்கிறதுக்காக படிக்கிற. அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ என்னின் அறிபொருள் அசித்து அசத்தாம் அறியாதது இன்றாம் எங்கும் செறி சிவம் இரண்டுமின்றி சித்தொடு சத்தாய் நிற்கும் நெறிதரு சத்தின் முன்னர் அசத்தலாம் பின்னிடாவே என்று பாட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஒரு பாட்டை படிக்கிறோம், பாடத்திட்டத்துக்காக ஒரு பாட்டை படிக்கணும்னு நான் படித்தேன். அதாவது இப்ப சொன்னேன் இல்லையா, சத்து அசத்து என்று நான் சொன்னேன். அசத்து என்பதற்கு என்ன விளக்கம், சைவ சித்தாந்தத்தில் என்ன விளக்கம் என்றால், மற்றவர்களெல்லாம் இல்லாத பொருள் சொல்றாங்க, அது இல்லாத பொருள் கிடையாது, நில்லாத பொருள். அப்ப அசத்து என்பதற்கு சைவ சித்தாந்தம் என்ன விளக்கம் கொடுக்கிறது என்றால், முதலாவது விளக்கம், அசத்து என்றால் தோன்றி நின்று அழிவது, அதுதான் அசத்து பொருள். இரண்டாவது விளக்கம், நம்முடைய அறிவினாலே, உயிர் அறிவினாலே அறிவதெல்லாம் அசத்து, இரண்டாவது பொருள். மூன்றாவது பொருள், பிரமாணத்திற்குள்ளே அடங்கினால் அவையெல்லாம் அசத்து பொருள். சுட்டி அறியப்படுவதெல்லாம் அசத்து பொருள். இவ்வளவு விளக்கங்களை நமக்கு சைவ சித்தாந்தம் தருகின்றது. இன்னும் பல விளக்கம் இருக்குது, முக்கியமான விளக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். தோன்றி நின்று அழிந்தால் அது அசத்து பொருள், நம்முடைய அறிவினால் அறிந்தால் அசத்து பொருள், சுட்டி அறியப்பட்டால் அது அசத்து பொருள், பிரமாணங்களுக்குள்ளே அடங்கி பிரமேயமாக இருந்தால், பிரமேய பொருளாக இருந்தால் அது அசத்து பொருள் என்று சைவ சித்தாந்தம் சொல்வதால் இறைவனை நாம் அசத்துன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் தோன்றி நின்று அழிவது கிடையாது, நம்முடைய அறிவினாலே சுட்டப்பட முடியாதவன், பிரமாணங்களுக்குள்ளே அடங்காதவன் என்று இதெல்லாம் அசத்து பொருளுக்குள்ள இலக்கணம் எதுவுமே அவனுக்கு கிடையாதனால அவன் சத்து பொருள் என்றுதான் சொல்றோம். அப்படி நிறுவிய பின்னால் என்ன கேட்கிறாங்க, அப்ப எப்படி சார் அவனை அறிவது, அவன் அறிகின்ற பொருளா அறியாத பொருளா, பெருமான் அறியப்படுகின்ற பொருளா அறியாத பொருளா என்று ஒரு கேள்வி. இப்போ சாதாரணமா நம்முடைய அறிவு கொண்டு பார்த்தாலே அறியாத பொருள் இருந்தால் நமக்கு என்ன பயன்? இப்ப கடவுள் இருக்கிறான்னு வச்சுங்களேன், கடவுள் இருக்கிறாருங்க, உங்களுக்கு ஒன்றும் உதவ மாட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம கடவுளை வணங்குவோமா? இல்லையா? இருந்து போறாரு, அவர் இருந்து போட்டோம். ஆங்கிலத்தில் சொல்ற போல அவர் ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசிடென்ட்னா சொல்றீங்க நீங்க. 8 குணங்கள் சொல்றாங்க ஆகமத்துல பெருமானுக்கு. 8 இருக்கட்டும், 8 குணம் இருந்தா என்ன, நமக்கு உதவானா? உலக வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா செல்வம் இருந்தால், பொருள் இருந்தால் இல்லாதவருக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதானே இரவச்சம் சொல்லி ஈகைன்னு சொன்னார். இல்லாதவன் கஷ்டப்படுறான், இருக்கின்றவன் எக்ஸஸா வச்சிட்டு இருக்கிறான், அதை கொடு. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகைன்னார். இல்லாதவனுக்கு கொடுப்புதான் ஈகைன்னு சொன்னார். தர்மத்துல முதல் தர்மம் அதுதான், கொடுக்கும். தன்னிடத்திலே இருந்தால் பொருள் இருந்தால் பொருள் இல்லாதவனுக்கு கொடுக்கணும்னார். ரெண்டாவது என்னன்னு சொன்னாங்க, படிச்சிருக்கிற, நிறைய படிச்சிருக்கிற, இது தெரியாதவர்கள் பல பேர் இருப்பாங்க, எப்படி இல்லாதவனுக்கு பொருளை தருகிறாயோ அதுபோல் அறியாதவர்களுக்கு அறிவை ஊட்ட வேண்டும், நீ படிச்சதோடு இருக்கக்கூடாது. வள்ளுவர் சொல்றார், ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்தினார். 3 ஸ்டெப் சொல்றார். முதல்ல ஓத வேண்டும், நீ படிக்கணும் நல்லா, அந்த படித்த பொருள்களை தவறில்லாம நீ புரிஞ்சுக்கணும், உணர வேண்டும் தவறில்லாம. ஓதி உணர்ந்த பின்னால் ஓதாமலும் உணராமல் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு நீ சொல்ல வேண்டும், பிறர்க்கு உரைக்க வேண்டும் என்று. அதுதான் கல்வின்னா. அதனால்தான் ஆசிரியர் தொழில் ஏன் புரிஞ்சமான சொல்லி சொல்றோம். நம்மளா படிச்சிருக்கணும், அதை அப்படியே மாணவர்களுக்கு சொல்றோம் இல்லையா. மாணவர்களுக்கு நாம என்ன படிச்சோமோ அதை அப்படியே சொல்ல ஆசைப்படுறோம். அதனால நாமளாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுமே அதையா அவருக்கு சொல்லுவான்னு எல்லாப்படையும் சொல்லி உங்களையும் எங்களை மாதிரி ஆக்கணும், உங்களையும் அது போல ஆசிரியர் ஆக்க வேண்டும், அறிவாளை ஆக்க வேண்டும் என்றுதானே நம்ம என்றோம். அதுதான் பெருமான் செய்கிறான். பெருமான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், எல்லா செல்வம் உடையவனா இருக்கிறான், அவன் அதை அத்தனையும் உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறான் என்று சொன்னால்தான் கடவுளை நாம இருக்கிறான், அவனுக்கு அவனால ஒரு உதவி இருக்கிறதுன்னு நம்புவோம். அவனை அறியவே முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா இருந்துட்டு போற சார்ட்டு விட்டுட்டு வந்துடும் இல்லையா, விட்டுட்டு வந்துடும் இல்லையா. அடிப்படையா எங்க வேண்டாலும் பார்க்கலாம் பெருமானை, வியாபகமா இருக்கிறான் என்று நம்ம சொல்றோம் இல்லையா. அதுதான் சொல்றார். தத்துவத்தில் என்ன பண்றார், நம்முடைய அறிவு சிற்றறிவு அல்லவா, அவன் பேரறிவா இருக்கிறான், அறிய முடியுமா அறிய முடியாதா என்றால் அறிய முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் அசத்தாயிடுறான். ஏன்னா நம்முடைய அறிவால் அறிந்தால் அவன் அசத்தாயிடுறான்.
அறிய முடியாது சொன்னா அப்ப இல்லைன்னு சொல்லிடுங்க. அறிய முடியாது அறியாத பொருள் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன் இருக்கிறான்னு சொல்றீங்க என்றுதான். அறிபொருளா அறியாத பொருளா என்ற கேள்வி 6ஆம் சூத்திரத்துல அதான் வருது. சத்தாக இருக்கிறானா அவன் அசத்தாக இருக்கிறானா? ஆன்மாக்களினாலே உயிர்களினாலே அவன் அறியப்படுபவனா அறியப்படாதவனா? என்ன பதில் நம்ம சொல்ல முடியும்? அறியப்படாதவன் என்று சொன்னால் அப்ப அவன் இல்லைன்னு சொல்லிடுங்க. படக்கூடியவன் தான் அவன் அசத்தா. அறியப்படக்கூடியவன் தான் அசத்தாயிடும். அப்ப அவனை அசத்து என்றும் சொல்ல முடியாது, கடவுள் இல்லை என்றும் சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம் என்று வரப்பொழுதுதான் 6ஆம் சூத்திரத்தில் ஒரு அருமையான விளக்கம். அது உங்களுக்கு சிவஞான பொறுத்தவரை இன்னும் விளக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தான் சிவஞான சித்தியில விரிவா சொல்றார். சித்தாந்தம் படிக்கிற பொழுது ஆரம்ப பாடமாக ஒன்று சொல்லுவாங்க. உள்பொருள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த உள்பொருள் என்பதற்கு சத்துன்னு அர்த்தம். வடமொழி சத்துன்னு சொல்லுவாங்க. 3 பொருள் சொல்லுகிற சித்தாந்தம் பதி பசு பாசம் என்று 3 சொல்லுது. அதாவது இறைவன் உயிர் உலகம் சொல்லுது. உலகம்னா நம்ம ஆணவம் கர்மமாய் வைத்துக்கணும். இறைவன் உயிர் பாசம் 3 சொல்லுது. இந்த 3 சத்து பொருள் சொல்றாங்க. இறைவனும் சத்து பொருள், உயிரும் சத்து பொருள், உலகம் சொன்னா அதுவும் சத்து பொருள் என்று நாம சொல்றோம். அதை சொல்லிட்டு அந்த சத்து என்பதற்கு ஒரு அடைமொழி கொடுப்போம். என்ன அடைமொழி கொடுப்போம்னு சொன்னா, இதெல்லாம் ஆரம்ப பாடம், நான் மறுபடியும் சொல்றேன். உலகம் என்று சொன்னால் அது சடசத்து, சடம்னு சொல்லணும். உலகம் சடசத்துன்னு சொல்லணும், ஒரு அடைமொழி கொடுக்கணும். உயிருக்கு நீங்க சத்துன்னு சொன்னா அதுக்கு என்ன அடைமொழி என்றால் பின்னால வரப்போகுது சதசத்து என்று சொல்லணும். சதசத்துன்னு சொல்லணும். சடசத்து என்றால் உலகம், சரசத்து என்றால் உயிர்கள். அப்ப இறைவனுக்கு என்ன சொல்றது என்றால் சிவசத்து என்று சொல்லணும். அப்ப சத்து என்று எல்லாம் 3 சத்து பொருள் தான். 3 சத்து பொருளா இருந்தாலும் கூட ஒன்னொன்றுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறோம் இல்லையா. ஒரே அலுவலகமா இருக்கலாம், அல்லது அந்த காலத்துல ஒரே அரண்மனையா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் முக்கியமானவங்க தான். ஆனா முக்கியமானவர்களுக்கெல்லாம் இவர் வந்து சேனாபதி, இவர் படைக்காவலர், இவர் மெய்க்காவலர் என்று சொல்றோம் இல்லையா, அடைமொழி கொடுக்குறோம் இல்லையா. அதே போல 3 பொருள்கள் இருக்கின்றன. 3 பொருளும் ஒரே நிலைதான், சத்து தான், உள்ள பொருள் தான். அது என்றைக்கும் அழியாது. பதியும் அழிய மாட்டான், ஆன்மாக்கள் உயிர்களும் அழியாது. உலகம்னு இப்ப இந்த உலகத்தல்ல, ஆணவம் கர்மம் மாயை போன்ற பாசம் அழியாது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற 3 பொருளும் அழியாதுன்னு நம்ம சொல்றோம். இந்த அழியாது என்பதற்கு ஒரு வார்த்தை வடமொழியில் உண்டு, அனாதி என்ற ஒரு வார்த்தை உண்டு. பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று 3ம் அனாதின்னு சொல்றோம். அனாதின்னு சொன்னாலும் அவை ஒரே தன்மை உடையன அல்ல. சார் 3 அனாதி தானே, 3 ஒரே தன்மை உடையனா? ஒரே தன்மை கிடையாது. வகுப்புல மாணவரா இருக்கிற நீங்களும் இருக்கீங்க, வகுப்புல ஆசிரியனா இருக்கிற நானும் இருக்கிறேன். ஆனா ஒரே தன்மையா என்றால் இல்லை. நான் அறிவிக்கின்றேன், நீங்க அறிகின்றீர்கள். ஒரே வகுப்பு தான். ஒரே வகுப்புல அறையில ஒரு ஆசிரியர் அறிவிக்கின்றார், மாணவர்கள் அறிகின்றார்கள். அதே போல பதிபசு பாசம் என்றால் ஒரே தன்மை தான், ஆனால் ஒரே அனாதி தான். ஆனால் அது ஒரே தன்மை உடையன அல்ல, வெவ்வேறு தன்மை உடையது. பதி என்றால் தானே அறிவது, பாசம் என்றால் அறிவித்தாலும் அறியாது, பசு என்றால் அறிவித்தால் அறியும். இதான் 3 தன்மை, வேறு வேறா இருக்கும். பதி எல்லாவற்றையும் தானே அறிவான். இறைவனுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்றோம் தெரியுங்களா? அப்பா அம்மா கிடையாது. ஏன் அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்றோம் என்றால், குழந்தைகளுக்கெல்லாம் முதலாவதாக வருகின்ற ஆசிரியர் யார் என்றால் அப்பா அம்மா தான். அவங்க தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. தாய் தந்தை தான் முதல்ல எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார்கள், அப்புறம் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார். அப்போ அன்னையும் பிதாவும் இல்லை என்றால் பெருமானுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அப்ப யார் சொல்லிக் கொடுப்பது? தானே அறிகிறான் என்பதற்குத்தான் இறைவன் தாயும் இல்லாதவன் தந்தையும் இல்லாதவன் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், முதலாவது காரணம் நாம் பிறந்தது போல அவன் பிறப்பு கிடையாது. ஒரு மாதா வயிற்றிலே பிறக்கிறோம், தாய் தந்தையுடைய கூட்டுறவுகளை பிறக்கிறோம் என்பது நாமெல்லாம் அப்படி பிறக்கிறோம், ஒரு மயக்கத்தில் பிறக்கிறோம். ஆனால் பெருமாள் அது கிடையாது என்பதாலே அவனுக்கு தாய் தந்தை இல்லைன்னு சொல்றோம். 2வது காரணம் என்ன, ஏன் சொல்றோம்னா, அவன் தானே அறிகின்றவன், அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்பதில் தாயும் இல்லை தந்தைகளும் சொல்றோம். எனவே இறைவனை சொல்ற பொழுது சத்து என்ற பொழுது அவனை சிவசத்து என்று நாம சொல்றோம். உயிர்களை சொல்ற பொழுது அறிவித்தால் அறியும், அறிவித்தால் அறிவதாலே அது சடசத்து, அறிவித்தாலும் அறியாதது பாசம் சடப்பொருள், அது சடசத்து என்று 3 வகையாக சொல்றோம். அந்த சிவசத்து என்பது என்ன என்பதைத்தான் இந்த நூற்பாவலர் சொல்லுகிறார்.
பெருமானை அறிகின்றோம் என்றால் அவன் அசத்து பொருளாகிவிடுவான். அறியப்பட முடியாதவன் என்று சொன்னால் அவன் இல்லாத பொருளாக ஆகிவிடுவான். அவன் இல்லாத பொருள் அல்ல, உள்பொருள் தான். உள்பொருளாக இருந்தால் நாம் பார்ப்பது போல மற்ற பொருளை பார்ப்பது போல அவன் அறிய முடியாது என்பதால் தான் அவனை என்ன சொல்றோம் என்றால் சிவசத்து என்று சொல்றோம். இதுக்கு மூல நூலா இருக்கின்ற சிவஞான போதும் அதுதான் இந்த 6வது சூத்திரம் வரும். அதாவது உணர் உரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையில் இசைக்கு மண் உலகே என்று முதல் சூத்திரம், முதல் நூல்ல உள்ள சூத்திரம். அடுத்தாங்க அறிபொருளா அறியாத பொருளா என்றால் அவன் சிவசத்தாக இருக்கிறான். அந்த சிவசத்து என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கணும். அவன் ஞானம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, ஞானம்னு அறிவுன்னு அர்த்தம். அந்த ஞானம் நமக்கு எப்படி வருகிறது என்றால், நான் தொடக்கத்துல ஒன்று சொன்னேன், நடந்து வருகின்ற பொழுது வாசற்படி தடுக்கிறது என்றால் அது ஒரு பொருளை நமக்கு விளக்குது இல்லையா, ஜாக்கிரதையா நடந்து பார்த்து சொல்றோம் இல்லையா. அதுபோல மற்ற பொருள்களால் நமக்கு ஞானம் வரலாம், சடப்பொருளால் கூட நமக்கு ஞானம் வரலாம். முல்லை பார்க்கிறோம், குத்திடுச்சு, அப்ப ஜாக்கிரதையா போகணும் என்று சொல்றேன். ஊசி எடுக்கிறோம், கோக்கிற போது ஏதோ கையை குத்திடும், அப்ப ஜாக்கிரதையா நினைக்கணும். அப்ப ஒவ்வொரு பொருளும் நமக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்துகிறது அல்லவா. அப்போ மற்ற பொருள்களால் ஞானம் வந்தால், அறிவு வந்தால் அதை பாச ஞானம்னு நாம சொல்றோம். அது ஒரு அடைமொழி கூட, பாச ஞானம் சொல்றோம். அப்புறம் நமக்கே ஒரு அறிவு இருக்குது, நமக்கு அறிவு இல்லைன்னா ஒன்றும் புரியாது, நமக்கு ஏற்கனவே அறிவு இருக்குது, அது பசு ஞானம் என்று சொல்றோம். இந்த 2 ஞானத்தால பெருமானை அறிய முடியாதுன்றான். மற்ற பொருள்களையே அறியலாம். நம்முடைய ஆன்ம அறிவினாலே, நமக்கு இருக்கிற அறிவினாலே புத்தகத்தை படிக்கிறோம், மற்றவற்றை பார்க்கிறோம், பார்த்து அறிகின்றோம் நம்முடைய அறிவினாலே. மற்ற பொருள்கள் நமக்கு அறிவிக்கின்றன, எல்லாம் நமக்கு அறிவிக்குது, பார்க்கிறோம். மனம் வீசுகிறதா, ஐயோ பூ இருக்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே போல மற்ற பொருள்கள் தான் நமக்கு அறிவிக்கின்றது. அப்போ 2 ஞானம், பாச ஞானம் என்றும் பசு ஞானம் என்றும் நமக்கு அறிவு வருகின்றது. இந்த 2 அறிவினாலே இறைவனை பார்க்க முடியாது. பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பார்ப்பறிய பரம்பரன் என்று ஒரு வார்த்தை சொல்வார். அப்ப எப்படி சார் பார்க்கிறது என்றால், பதிஞானத்தால் அறிய வேண்டும். அவனுடைய அறிவால், அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு சொன்னோம் இல்லையா. அவன் அறிவினா எப்படி சூரிய ஒளியினாலே சூரியனை பார்ப்பது போல அவன் அருளாலே பதிஞானத்தால் தான் இறைவனை உணர வேண்டும் என்றுதான் சைவ சித்தாந்தம். பதிஞானத்தால் உணர்ந்தால் அவன்தான் சிவம் என்று சொல்லி, சிவசக்தி என்ற 2 சொல் இருக்குது. சிவம் என்று ஒரு சொல், சக்தி என்ற ஒரு சொல், 2 இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன விளக்கம் தராங்கன்னு சொன்னா, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்பட முடியாதவன் ஆதலால் அவன் சிவம், பதிஞானத்தால் அறிந்தால் அது சத்து என்று. சிவசக்தி என்பதற்கு பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்பட முடியாத பொருள், எனவே அவன் சிவம். அவனுடைய அறிவினாலே பதிஞானத்தால் அறிந்தால் அவன் சத்து, எனவே சிவசத்து என்று சொல்லி, அவன் உள்பொருள்தான், இல்பொருள் கிடையாது, நிலையில்லாத பொருள் கிடையாது, அவன் உள்பொருள் தான் சொல்லி, உள்பொருள் என்றால் மேல் விளக்கம் வருது, அந்த சூத்திரத்தில் வருகின்றது. நான் பாட்டை படிக்கல. உள்பொருள் என்றால் என்னன்னா, அதுக்கு ஒரு பெயர் இருக்கணும், அந்த பெயர் சொல்லிதான் நம்ம சொல்லணும். அப்போ ஒரு பொருளை புரிந்து கொள்வதற்கு சொல் பயன்படுகிறது. இது என்ன என்றால் புத்தகம்னு சொல்றோம், இது தண்ணீர் பாட்டில்னு சொல்றோம். எந்த பொருளையும் சொல்லால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நமக்கு எது துணையா இருக்கிறது என்றால் வாக்கு நமக்கு துணை. அந்த சொல்லை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், படிக்க படிக்க நம்ம மனசுல அப்படியே பதிந்து போகிறது. எனவே மனசிலே பதிய வைத்துக் கொண்டு சொல்லை உடனே சொல்றோம். அதை எடு, இதை எடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த பொருளுக்குள்ள பெயர் ஞாபகம் வருது இல்லையா. பார்த்த உடனே அது என்ன பொருள், அது என்ன பெயர் என்று தெரிந்துதான் பேசும். இது மறந்து போச்சுன்னா வம்பு, பெயர் மறந்து போச்சுன்னா வம்பு. மாணவருக்கு பெயர் மறந்து போச்சுன்னா எங்கேயோ பார்த்தப்பா ஒண்ணு எங்கப்பா அப்படின்னு கேட்கிறோம். இறைவனுடைய இயல்பு என்னன்னா, எதையெல்லாம் மறக்க வேண்டுமோ அதையெல்லாம் மறக்க செய்யறான், இதெல்லாம் மறக்க கூடாதோ அப்படியே ஞாபகம் வச்சு சொல்றான். நமக்கு இப்போ உங்களுக்கு எல்லாம் கூட நல்லா படிக்கிறீங்க, நல்லா ஞாபகம் இருக்குது, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காடுறீங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா படிச்சோமா சார், இந்த ஐயோ இது வரமாட்டேந்தேன்னு மண்டை போட்டு தேய்ச்சிக்கிறீங்க. அப்ப மறதி வந்துடுச்சு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது கூட தப்பு கிடையாதுங்க. தேடி தேடி பார்த்து 3 மணி நேரம் இன்னும் பண்ணி பார்ப்போம். 3வது மணி நேரம்
இன்விஜிலேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பேப்பரை புடுங்குவாங்க. புடுங்குறப்ப நம்ம ஞாபகம் வரும். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. புடுங்குறப்ப அவ்வளவுதான், அந்த ஆன்சர் வந்தோடனே டாக்டர் போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப மறதி என்பது நமக்கு தொல்லையா தானே இருக்குது. சரியான நேரத்தில் நமக்கு நினைவு வரவில்லை என்றால் மறதி ஒரு வகையிலே தொல்லை. ஆனால் மறக்கவில்லை என்று சொன்னால் பெரிய பெரிய கஷ்டங்கள். எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க 3 ஆண்டுக்கு முன்னு சொல்லி திடீர்னு அழுவான். யாரா அழறாங்களா? அன்னைக்குதான் அழுவாங்களே தவிர, எங்க பாட்டி செத்து விட்டாங்கன்னா 3 வருஷம் ஞாபகம் வருதான்னா, எங்க பாட்டி இருந்தது அது போயிடுச்சுன்னு சொல்லுவோமே தவிர, சாதாரணமா அதை சொல்றோம் என்றால் துன்பங்கள் எல்லாம் கூட மறந்து போகிறது. பெருமான் என்ன செய்கிறான்? சிலவற்றை மறக்க வைக்கிறான், சிலவற்றை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு இப்ப நான் உள்ள போறேன்னு வச்சுங்களேன், என்னுடைய மனைவி கூப்பிடுறான்னு வச்சுங்களேன், வாங்கன்றா, நீ யாரு அப்படின்னா, அங்க போய் நீ மறந்து போச்சுன்னா யாரு மனைவி ஞாபகம் இல்லையா? எது எது ஞாபகம் இருக்கணும் அதை ஞாபகம் இருக்கணும். இன்னும் யாரு நீ இங்க வந்திருக்கீன்னு கேட்டா, அந்த மாதிரி மறதி நமக்கு தொல்லையாகவும் இருக்கலாம், மறதி நமக்கு நல்லதாகவும் இருக்கலாம். அது பெருமான் செய்கிறான். ஆனா வாக்கு மனம் இந்த 2 நமக்கு உதவுகிறது. அது தெரியாது, நமக்கு இந்த கருவிலாம் உதவு தெரியாது. மனம் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறது, சித்தம் அதை சிந்தித்து வைத்துக் கொள்றது, புத்தி அதை நிச்சயித்து எல்லாவற்றையும் பார்த்து சரியா பார்க்கிறோம், பார்த்து வார்த்தையை சொல்றோம். இந்த மாதிரி பெருமானை உணர முடியாட்டாங்க. ஏன்னா நீங்க பார்த்தது கிடையாது. பெருமானை வடிவம் என்ன? நாம தான் வடிவம் கொடுத்துருக்கோம். பெருமானுக்கு நாம தான் வடிவம் கொடுத்து, இவர் பிள்ளையாரு, இவர் முருகப்பெருமான், இவர் சிவபெருமான், நாம தான் வடிவம் கொடுத்தோமே தவிர அவருக்கு ஒரு வடிவம் கிடையாது, பெயர் கிடையாது. அப்ப எப்படி ஞாபகம் வைக்கிறது? அதான் என்ன சொன்னாங்க, அவன் பெருமானை சொல்ற பொழுது வடமொழியில வாக்கு மனாதீதன். வாக்கு மனாதீதன் என்று சொன்னால் வாக்கையும் கடந்தவன், மனசையும் கடந்தவன். அவனுக்கு பெயர் இருந்தால் நம்ம வாக்குல சொல்லலாம், பெயர் கிடையாது, நாம் வச்ச பெயர் தான். அவனுக்கு வடிவம் இருந்தால் மனசுல பதியும், அதுவும் கிடையாது. எனவே வாக்கு மனத்துக்கு அப்பாற்பட்டவன் என்று ஒரு வார்த்தை. பெரிய புராணத்துல முதல் பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொல்றாரு இல்லையா? அதேதான், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொன்னார். உலகு என்றால் அங்கு உயிர்கள் அர்த்தம். உணர்தல் என்றால் மனம், மனத்துல உணரணும். ஓதுதல் என்றால் வாக்கு. எனவே வாக்கு மனத்துக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்றதுதான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொன்னான். இப்ப இறைவனுடைய தன்மை என்ன என்றால் வாக்கு மனாதீதன். அப்ப வாக்குக்கு அடங்கல, மனசுக்கு அடங்கல்னா அப்ப எது சார்ந்த பொருள் என்றால் இல்லை, வாக்கு மனத்தை கடந்து நீங்கள் சென்றால் அவன் அருளாலே அவனை அடையலாம் என்று கோச்சரம். கோச்சரம் என்ற வடமொழி சொல்லுக்கு அகப்படுபவன் அர்த்தம். வடமொழியில் இருக்கின்ற அந்த அரிய தொடருக்கு மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா ஒன்று சொன்னார். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்க. 2 வரி சொல்லியிருக்கிறார். சித்தமும் செல்லா சேட்சியன் என்றால் வாக்கு மனத்திற்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். பக்தி வலையில் படுவோன் சொன்னா கோச்சரம் அர்த்தம், அகப்படுவான் அர்த்தம். அப்ப எதற்கு அகப்படுவான்? அன்புக்கு அகப்படுகிறான், பக்திக்கு அகப்படுவான். உங்க அறிவுக்கோ உங்க வாக்குக்கோ அவன் அகப்பட மாட்டான் என்பதுதான் 6ஆம் சூத்திரத்துல சிவசக்தி என்று சொல்வதற்கு விளக்கம். சிவசக்தி என்றால் வாக்கு மனதை கடந்திருக்கிறான் என்பதால் அவன் சிவம். பக்தியிலே அவனை நாடினால் அவன் அகப்படுவான் என்பதாலே அவன் சத்து. எனவே சிவசத்து என்ற வார்த்தையை 6ஆம் சூத்திரத்தில் சொல்றார், சிவஞான சித்தியார் சொல்றார். அதனால அவன் அறிபொருளா அறியாத பொருளா என்றால் அவன் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, சிவசத்து, சிவசத்தாக இருக்கிறான் என்று நாம் சொல்லணும். அதுதான் 6ஆம் சூத்திரத்துல பதியினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அறிவனும் அறிவரும் பொருள் ஒன்னார். அது என்ன காரணம் நான் சொல்லிட்டேன். சத்து பொருள் அசத்து பொருள் சொல்ற பொழுது உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிவது, பிரமாணங்களுக்குள்ளே அடங்குவது, சுட்டி அறியப்படுவது, நம்முடைய அறிவினாலே சுட்டி அறியப்படுவது. ஒரு பொருளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இப்ப பார்க்கிறோம்னு சொல்றோம். பார்க்கிறோம்னு சொல்ற பொழுது எப்படி பார்க்கணும்னு அடுத்து ஒரு கேள்வி ஒன்று. என்னுடைய கண்ணால் பார்க்கிறேன்னு சொல்லுவோம். பார்க்கிறேன்னு சொன்ன உடனே எப்படி பார்க்கிற நீ? கண்ணால் பார்க்கிறேன். கண்ணாலா பார்க்கிற நீ என்றால் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறோம். கண் வழியாக நான் பார்க்கிறேன். அப்புறம் கொஞ்சம் யோசித்தால் கண் வழியாக பார்க்கிறேன். அப்ப கண் வழியாக பார்ப்பது எது என்றால் உயிரினுடைய அறிவுதான். அப்போ பார்ப்பதற்கு, ஒரு பொருளை பார்ப்பதற்கு பார்க்கிறேன்னு சொல்லி நிறுத்திட்டோம்.
இந்த ஒளி விளக்கு இல்லை என்றால் பார்க்க முடியாது. முதல்ல புறத்திலே ஒளி இல்லை என்றால் பார்க்க முடியாது. கண்ணுக்கு பார்வையில்லை என்றால் பார்க்க முடியாது. ரெண்டும் இருக்கலாம். ஒளி இருக்கலாம், கண் பார்வை இருக்கலாம். அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், பேசாம இப்படி உட்கார்ந்துருப்பான். வகுப்புல சில பேர் அப்படியே உட்கார்ந்துருப்பான். என்னன்னா எங்கேயோ உனக்கு நினைவு இருக்கும். வாதியார் பாடம் நடத்துவார், அவன் வாதியாரே பார்ப்பான், ஆனா வாதியாரை பத்தி தெரியாதவனுக்கு வேற என்னென்னவோ தெரியும். என்றால் மனம் பதியலை, உயிருடைய அறிவு அங்க பதியவில்லை. எனவே பார்ப்பது என்று சொன்னால் எப்படி சொல்லணும்? உயிர் அறிவினால், கண் வழியால், புற ஒளியால் நான் பார்க்கிறேன். இதான் சரியான விளக்கம். பார்க்கிறேன்னு சொன்னா அது சரியல்ல. கண்ணால் பார்க்கிறேன்னு தப்பு, புறவழியால் பார்க்கிறேன்னு தப்பு. உயிர் அறிவிருந்தால் தான் பார்க்க முடியும் என்று ஒரு பார்ப்பதற்கு இவ்வளவு விளக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பெருமானை பார்க்க முடியாது. பெருமானை காட்டுவதற்கு எது விளக்கு? பெருமானை பார்ப்பது இந்த கண் போதுமா? போதாது. இந்த கண்ணுக்கு அகப்பட மாட்டான். அதனால் அவனை சிவசக்தி என்று சொல்லி நாம் பார்க்கிற சுட்டி அறிவது போல பெருமானை அறிய முடியாது. காரணம், அவன் வியாபக பொருள். எந்த பொருளை நாம் பார்க்கிற பொழுது ஏகதேசமாக ஒரு இடத்துல இருக்குது. தண்ணீர் பாட்டில ஒரு இடமா, கேமரானா ஒரு இடமா இருக்குது. ஏகதேச பொருளைத்தான் நாம் பார்ப்போம். உங்களை நாம் பார்க்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் ஏகதேசமா தனித்தனியா இருக்கிறீங்க பார்க்கிறேன். வியாபகமாக இருக்கின்ற ஆகாயம் நமக்கு கண்ணுக்கு தெரியலே. ஏனென்றால் வியாபக பொருள் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதாலே நம்முடைய கண்ணுக்கு அது தெரியாது. அதுபோல எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்ற பெருமானை நம்முடைய பார்வையால் சுட்டி அறியப்பட முடியாது என்றுதான் 6ஆம் சூத்திரத்துல அது விளக்கி இருக்கிறார். அது தோன்றுதல் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று ஆவதாய் அறிவது. அப்புறம் ஒரு கேள்வி அவங்க கேட்கிறாங்க. அது ஒரு அப்சர்டான ஒரு கேள்விதான், பொருத்தமில்லாத ஒரு கேள்விதான், இருந்தாலும் கேட்கிறாங்க. உணரப்பட முடியாத ஒரு பொருளை சத்து நீங்க சொல்றீங்க, சிவசத்துன்னு சொல்றீங்களே, அசத்து பொருள் தானே அது? உணரப்பட முடியாதல்ல, அசத்து பொருள் தானே, அதை சத்து என்று ஏன் சொல்றீங்க? உணராத பொருளை சத்து என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அறியப்பட முடியாத ஒரு பொருள் சத்தாயிருந்தால் என்ன, அசத்தாயிருந்தால் என்ன, நமக்கு தொடர்பே இல்லை. தொடர்பில்லாத ஒருத்தன் அவன் அறிவாளியா இருந்தா என்ன, முட்டாளா இருந்தா நமக்கு என்ன? நம்முடைய நண்பன் அறிவாளியா, நமக்கு தெரிந்தவன் அறிவாளியான்னு பார்க்கும். தொடர்பே இல்லாத ஒருத்தன் அறிவு இருந்தா என்ன, அறிவில்லாம போறான்னா, அதே பணக்காரனா இருந்தானா ஏழையா இருந்தானா? நம்முடைய நண்பன் என்ன, இறைவனே என்ன பண்றான், குபேரனை நண்பனா வச்சுக்கிட்டான். ஏன்னா அவர் பணம் உடையவர் வச்சுக்கிட்டான். அதுபோல வாழ்க்கையில பணம் உடையவர் தான் நமக்கு வசதியா இருப்பாங்களே, கூட உதவுவாங்க இல்லையா? ஏழ்மையா இருந்தால் நமக்கு என்ன, பணக்காரனா இருந்தாலும் அறியாதவன் அறியப்படுகிறவன் வேண்டும் அல்லவா? அது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. உணரப்பட முடியாத ஒரு பொருளை சத்து என்று சொன்னால் தவறா என்று கேட்கிறாங்க. நாம் என்ன சொல்றோம்? ஒரு பொருள் என்றால் பயன்பட வேண்டும். எந்த பொருளா இருந்தாலும் பயன்படும். வீட்டுல கூட பயன்படாத பொருளை எல்லாம் அன்றன்றைக்கு தூக்கி போடுறோம் குப்பைகளை. மொத்தமா சேர்ந்தா போகி அன்னைக்கு எரிச்சிடும். அதே போல பொருள் பயன்படாம ரிட்டையர் ஆகி சில பேர் வராங்கன்னா மதிப்பே போயிடுது. ஏன்னா அவர் சம்பாதியம் இல்லை. அப்ப பயன்படலை, எதுக்கு உட்கார்ந்துக்கிறார் இவரு அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அவ பயன் வேண்டும் அல்லவா? எந்த பொருளா இருந்தாலும் பயன் வேண்டும். ஆனால் உணராத பொருள் என்றால் அது சத்தா இருந்தா என்ன, அசத்தாக இருந்த அது பயன் கிடையாது, நாமும் அறிய முடியாது. எனவே அப்படி கிடையாது. அந்த பொருளால் நமக்கு பயன் உண்டு. இறைவன் உணரப்பட முடியாதவனா இருந்தாலும் கூட அவன் நம்மை உணர்கின்றான். அவன் நம்மை உணர்வதாலே நமக்கு பயன் உண்டு. நீங்க அவனை உணரல. அது எது போல என்றால், சூரியன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எவ்ரிதிங் இஸ் அண்டர் த சன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சூரியன் ஒளி வர பொழுது யாருக்கு ஒளி தருகிறான்? எல்லாருக்கும் ஒளி தருகின்றான். நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒளி தருகிறான். நல்லவனுக்கு மட்டும்தான் நான் ஒளி தருவேன், கெட்டவனுக்கு தரமாட்டேன்னு சொல்றானா? இல்லை. அதுபோல இறைவன் எல்லா உயிர்களுக்கும், அது நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். ஒரு குழந்தை ஒரு மாதா வயிற்றிலே பிறந்தால் அது நல்ல குழந்தையா இருந்தாலும் சரி, அது ரவுடியா இருந்தாலும் சரி, தாய் ஒரே மாதிரிதான் பார்க்கிறான். தன்னுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தைகளை சமமாக பார்ப்பது போல இறைவன் சமமாக பார்க்கின்றான். எனவே நாம் அறிய முடியவில்லை பெருமானை என்றாலும் அவன் நம்மை அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான். அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வது போல அவன் நம்மை அறிந்து கொண்டிருப்பதாலே அவன் பயனுடையவனா இருக்கின்றான், பயனில்லாமல் இல்லை என்று அந்த சத்து பொருளா இருப்பது. அறிய முடியவில்லை என்றாலும் சத்து பொருளாக இருக்கிறான் பெருமான் என்று அதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு விஷயம் இங்கு வருகின்றது. இறைவன் சத்து பொருள், உலகம் எல்லாம் அசத்து பொருள் வைத்துங்க. உயிர் இருக்கு இல்லையா, உயிரை நான் சதசத்துன்னு சொன்னேன். அந்த சதசத்து என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால்,
இறைவனையும் உயிர் அறியும், உலகத்தையும் உயிர் அறியும், ரெண்டையும் அறிகின்றது. இறைவனை உடனே அறியாது, பக்குவம் வந்தால் இறைவனை அறிய போறோம். இறைவனையும் அறிகின்ற உயிர் தான் உலகத்தையும் அறிகின்றது பார்க்கணும். அது எது போல என்பது ஒரு உதாரணம் சொல்றாங்க. கண் போலன்றாங்க. கண் ஒளியையும் பார்க்கும், இருட்டையும் பார்க்கும். அறையில இருட்டு இருக்குது, இருளா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இருளையும் அறிகின்றோம், ஒளியையும் அறிகின்றோம். அப்ப ஒளியும் இருளும் முரண்பட்டது இல்லையா? இதுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது. ஒளி வந்தால் இருள் போயிடும், இருளுக்கு ஒளி தெரியாது. அது முரண்பட்ட இரண்டு பொருள்கள். முரண்பட்ட இரண்டு பொருள்கள் இருக்குது இல்லையா? ஒளிக்கு இருள் தெரியாது, இருளுக்கு ஒளி தெரியாது என்றால் அந்த இரண்டு பொருளால் என்ன பயன் என்றால் மூன்றாவது ஒரு பொருள் இருக்க வேண்டும். மூன்றாவது பொருளாக ஒன்று இருந்து இருளையும் அறிகின்றது, ஒளியையும் அறிகின்றது. இப்ப இருள் நமக்கு தேவையா இல்லையான்னு ஒரு கேள்வி. சார் ஒளிதான் நமக்கு தேவை, ஏன்னா நல்லா பார்க்கறது ஒளிதான் தேவை. அப்ப இருள் தேவையில்லையா? ஏன் சார் பெருமான் இருளை படைச்சிருக்கிறான்? பெருமானுடைய படைப்புல எதுவுமே பயனில்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நமக்கு உடம்பை படைச்சான் இல்லையா? உடம்பை படைத்திருக்கிறானே, இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேண்டாது இருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொன்னா எந்த பொருளை கொடுப்பீங்க நீங்க? முடிய கொடுப்பீங்களா? நகத்தை கொடுப்பீங்களா? நகம் கூட ரொம்ப சின்னதா இருக்குல்ல, வளருது இருக்கு, அதை கொடுக்குறான். நகம் இருந்தால்தான் சொரிஞ்சிக்கலாம், சின்ன விஷயம்தான். இல்லைன்னா வம்பா போயிடும். முடி இருக்கணும், அழகுக்காக பார்க்கிறோம் இல்லையா? எல்லா பொருளும் கண்ணுக்குள்ள என்ன பண்ணான் பெருமான்? இமை வைத்தான். அவனுடைய படைப்புடைய ரகசியம், படைப்புடைய ஆற்றலை வியந்து வியந்து போகலாம். கண்ணுக்கு ஒரு இமை வைத்திருக்கிறான். ஏம்பா வைத்தான்? காதுக்கு வைக்கலாம் இல்லையா? காதுக்கு வைக்க, ஏன்னா காது எப்போ மூடக்கூடாது, ஜாக்கிரதையா அலர்ட்டா இருக்கணும் இல்லையா? டிராபிக் போனா ஹார்ன் அடிச்சா பாக்குறோம் இல்லையா? அப்ப ஜாக்கிரதையா கேட்கணும். காது எப்பொழுது எல்லாவற்றையும் கேட்க வேண்டும்ன்றதுக்காக அது மூடி போடல. ஆனா கண்ணை என்ன பண்ணா என்றால் அது ஒளி உடையது. அந்த கண் பார்த்து நமக்கு என்ன பார்வை நமக்கு தெரியும். அந்த கண் ஏன் இறப்ப இப்படி மூடி மூடி திறக்குன்னு சொன்னா அந்த ரப்பைக்கு மேலே லேசா ஒரு திரவம் இருக்கலாம். சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்ணுக்கு மேலே லேசா ஒரு திரவம் சுரந்து கொண்டே இருக்கிறது. அந்த சுரந்து கொண்டே இருக்கிற திரவம் வந்து வருகிறது, மூடுகிற பொழுது அந்த திரவம் அந்த கண்ணை துடைக்குது, மறுபடியும் தருது. கார்ல போற பொழுது மழை பெஞ்சா வைப்பர் போடுறோம் இல்லையா? அதே போல தூசி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு இங்கெல்லாம் தூசி இருக்குதுங்க, நிறைய இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அத்தனை தூசியும் வருகின்ற பொழுது கண் பாதிக்கப்படலாம் என்றுதான் என்றைக்கோ பெருமா என்ன பண்ணா, நாம் படைக்கிற உலகத்துல தூசு அதிகமா இருக்கும், நம்ம ஆளுங்க நிறைய பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் நிறைய இருக்குன்னு பண்ணா கண் இமைய வைத்து இமைக்க வைத்தான். இமைக்க இமைக்க அது தூய்மையாக மாறிக்கொண்டே இருக்குது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இமைப்பதாலே கண்ணுக்கு ஏதாவது கேடு வருதா, கண் வலிக்குதா என்றால் ரொம்ப நாள் இமைச்சிட்டுங்க, கொஞ்சம் இமைக்காம இருக்குன்னு சொல்றோமா என்றால் இமைக்கவில்லை என்றால் ப்ராப்ளம். அப்ப இமைத்தால் 1000 முறை இமைத்தாலும் கூட நமக்கு வலி தெரியாது, கண்ணுக்கு வலி தெரியலன்னு பார்க்கும். இப்படியெல்லாம் படைத்திருக்கிறான் அல்லவா என்றுதான் அவனுடைய படைப்புடைய ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்றோம் என்று பார்க்கிறோம். அதுதான் இங்க சொல்றார், இருள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன் இருள் வேண்டாம்னு சொல்ல முடியாது என்றால் தூங்கி ஆகணும் இல்லையா? தூக்கத்துக்கு இருள் வேணும். சில பேர் விளக்கு போட்டா தூங்க மாட்டான், லைட்டை நிறுத்துறானுமா. அப்ப இருள் என்பது நமக்கு தேவை. ஒளி என்பது ஒளியே இருந்து கொண்டே சில இடங்கள் இருக்குதான், சில நாடுகள்ல ஒளிதான் இருக்குதான், சூரியன் மறையறதே கிடையாதான். அவன் என்ன ப்ராப்ளம்னு சொன்னா அவங்களே ஒரு டைம் போட்டுக்கிறான், இத்தனை 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்களே டைம் போட்டுக்கிட்டு தூங்குறாங்களாம். நமக்கு இதுல பெருமா என்ன பண்ணிட்டான், கரெக்டா 6 மணி 6 மணி இருள் வருகின்றது, 10 மணி போய் தூங்க போயிடும். இருள் என்பது இருந்தால்தான் பல வகையிலே நமக்கு உதவி, இல்லை என்றால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் என்றார். பெருமானுடைய படைப்பிலே எல்லாம் தேவை. அப்ப இருளையும் அறிய வேண்டும், ஒளியையும் அறியணும். ஒளி இருளை அறியாது, இருள் ஒளியை அறியாது. ஆனால் இருளையும் ஒளியை அறிகின்றது உயிர். நம்ம கண் இருக்கு இல்லையா, கண் இருளையும் அறிகின்றது, ஒளியும் வருகின்றது. இருள் வந்தால் உயிர் என்ன பண்ணுது, வா தூங்கலாம் என்று சொல்லுது. ஒளி வந்தால் வா படிக்கலாம் என்று சொல்லுது அல்லவா? எனவே உயிர் இருளை நோக்கியும் ஒளியை நோக்கி இருப்பதாலே அது சதசத்து என்று உயிருக்கு சொல்றாங்க. சிவசத்து என்பது இறைவன். இருளையும் ஒளியை அறிவதாலே இருளையும் ஒளியும் படைத்தான் அல்லவா? இருளையும் ஒளியை படைத்ததாலே அவன் சிவசத்து. நாம் பயன்பெறுகிறோம், எனவே நாம் சரசத்து என்று சொல்றோம். அதான் அங்க சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒண்ணு சொல்றாங்க, இறைவனை இருப்பது போல பாவிக்கலாம் அல்லவான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப தியானம் பண்றோம் இல்லையா, யோகம் இப்ப எல்லாம் பல இடங்கள்ல யோகா மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, யோகம் பண்றாங்க. யோகத்துல தியானம் மிக முக்கியன்றாங்க. என்ன சொல்றாங்க, பார்க்க முடியவில்லைன்னு சொல்றீங்க, கண்ணால் பார்க்க முடியலன்னு சொல்றீங்க, அவ கண்ணு மூடிக்கொண்டா பார்க்கலாமான்னு கேட்கறான்.
சார் கண்ணால் தானே பார்க்க முடியாது, நான் கண்ணு முடிக்கிற தியானம் பண்றேன், ஏன்னா தியானம் பண்ணா பெருமானை பார்க்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, தியானம் பண்றேன் என்று சொல்லி அது ஒரு கேள்வியா வருது. சார் தியானத்திலே பெருமானை பார்க்கலாமா, கண்ணால் பார்க்க முடியாத பெருமானை சிவசத்துவை தியானத்தில் பார்க்கலாமா என்று சொன்னால் தியானத்திற்கு அவன் வரமாட்டான். ஏனென்றால் தியானம் கூட நமக்கு இருக்கிற கருவி, மனம் என்ற கருவியால் தான் நாம் தியானிக்கிறோம், இல்ல சித்தம் என்ற கருவியால் தியானிக்கிறோம். தியானத்திற்கு ஒரு கருவி தேவை. கருவிகளால் அவன் அறியப்பட முடியாதவன். நமக்கு இருக்கிற மெய்வாய் கண்மூக்கு செவி என்பது வெளியிலே இருக்கிற கருவி. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளே இருக்கிற கருவி. உள்ளே இருக்கிற கருவியாலும் அறிய முடியாது, வெளியே இருக்கிற கருவியாலும் அறிய முடியாது என்றால் இதெல்லாம் மாயா காரியங்கள், கருவிகள். கருவிகளால் பெருமானை அறிய முடியாது என்பதாலே பாவனை என்பது கூடாது, பாவிக்க தியானத்தினாலே அறிய முடியாது என்றான் பதில். என்ன கேட்கிறாங்க, நீ கருவிகளால் தியானிக்க போறியா, கருவிகளற்று தியானிக்க போறியான்னு ஒரு கேள்வி கேட்போம். தியானிக்கிறேன்னு சொன்னா நாம என்ன கேட்போம், கருவிகளால் தியானிக்க போறியா, அப்ப கருவிகளால் பெருமானை அடைய முடியாது. கருவிகள் அற்று போனால் அது தியானம் கிடையாது, ஏன்னா வந்து கேவல நிலைக்கு போய் விடுவாய், தூங்கிடுவாய். எனவே கருவிகளிலிருந்து நீங்கினால் உனக்கு தூக்கம் வரலாம், கருவிகளோடு இருந்தால் பெருமானை காண முடியாது. எனவே பாவனையினாலே காண முடியாது என்று அந்த அடுத்த கேள்வி அதில் வருகின்றது. பாவனையிலும் அறிய முடியாது என்று இலக்கணம், பெருமானை அறிய முடியாது. அடுத்தது ஒன்று ஆவதாய் எழிவதாய், உணராத பொருள் சத்து, சத்து அசத்து, அதோடு பாவனை சொன்ன. அப்புறம் ஒரு சின்ன செய்தி தான் சொல்லி முடிக்கிறார். எந்த பொருளையும் நாம் வேறாகத்தான் அறிகிறோம். நான் எனக்கு வேறாகத்தான் பார்க்கிறேன், வெளியில தான் பார்க்க முடியும், நமக்கு வேறுதான். எதுவா இருந்தாலும் வேறுதான். புத்தகம் இருக்குன்னு சொன்னா புத்தகம் நமக்கு வேறாக இருக்குது, புத்தகத்துல இருக்கிற அறிவு நமக்கு உள்ள வந்துவிடலாம், ஆனாலும் வேறாகத்தான் இருக்குது. அதுபோல எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு வேறாக இருக்குது அல்லவா. அப்ப சிவனை அறிகின்ற பொழுது நாம் சிவனை வேறாக அறிவதா, சிவனை ஒன்றாக அறிவதா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதுதாங்க சொல்றாரு. சிவசத்துன்னு சொல்றீங்களே, அவன் எல்லா பொருள்கள் போல வேறாக இருக்கிறானா அல்லது உள்ளே இருக்கிறானா என்று சொல்லி உங்களுக்கு கதை தெரியும். பிரம்மனும் திருமாலும் அடிமுடி தேடினார்கள் என்று நமக்கு தெரியும். பிழம்பாக இருக்கிறான் பெருமான், பாதங்களை தேடிக்கொண்டு திருமால் சென்றார், முடியை தேடிக்கொண்டு பிரம்மன் அன்னமா போனான் என்று நமக்கு ஒரு புராண கதை நமக்கு இருக்குது. அதுல என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் காண முடியலன்றாங்க. ரெண்டு பேரும் காண முடியல, ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, திருமால் என்னால காண முடியலன்னு உண்மையை சொன்னார். பிரம்ம என்ன பண்ணா, காண முடியல கண்டேன்னு சொன்னான். எப்படா கண்டேன்னா, அங்க இருக்க பிறகு தாழம்பூ அங்கேருந்து விழுந்தது, அங்க இருந்து எடுத்தாங்க என்று போய் சொல்றான். அப்போ முடிகண்டேன் என்று அயல் பொய் முடிந்தான், அடிகண்டிலேன் என்று அச்சுதன் மெய் முடிந்தான் என்று சொல்றார் திருமூலர். அது வரலாறு நமக்கு தெரியும். அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த வரலாறு ஏன் சொல்லுகிறான்னு சொன்னால், பெருமானை காண வேண்டும் என்று சொன்னால் வெளியில போய் தேடினாங்க. எங்கேயோ வெளியே அண்டம் கடந்திருக்கிறான், ஆழமா இருக்கிறான்னு சொல்லி தேடி பார்த்தார்கள். தேவாரத்தில் அப்பர் பெருமான் பாடினார், தேடி கண்டு கொண்டேன், என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். யாரு? திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் இல்லையா. அப்ப எப்படி தேட வேண்டும் என்றால், வெளியில தேடினா பெருமான் அகப்பட மாட்டான், உள்ளே தேடினால், உன்னுடைய அறிவுக்குள்ளே இருக்கிறான் பெருமான் என்று தேடினால் அகப்படுவான் என்பதைத்தான் அங்க அவர் சொல்ல போறார். வேறாக அறிய முடியாது, வேறாக அறிந்தால் அவன் வேறு பொருளாக போய்விடுவான். உள்ளுக்குள்ளே வந்து உயிருக்கு அறிவாக இருப்பதனாலே, நம்முடைய உயிருக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அது வேறா இல்லை, உயிருக்குள்ளதான் இருக்கு. அதே போல பெருமான அறிவுக்கு அறிவாக இருந்து கொண்டு உள்ளே இருக்கிறான். எனவே வேறாக அறிவது கிடையாது, அவன் வேறு நாம் வேறு அல்ல என்று சொல்ற அத்வைத பாவனை. அந்த அத்வைத பாவனையை ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சித்தாந்தம் படிக்கின்றவர்களுக்கு இது மிக முக்கியமான தொடர். அத்வைதம் என்றால் என்ன என்றால், அந்த அத்வைதத்துக்கு எத்தனையோ விளக்கம் இருக்கிறது. சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற விளக்கம் என்றால் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது எது போல என்று சொன்னால், அதை சொல்லி நான் இப்போ நிறைவு செய்கிறேன். உடல் உயிர் போல் ஒன்றாய். உங்க உடல் இருக்கிறது, நம்ம உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்பு உயிரும் ஒன்றா வேறா? உடம்பு ஒரு பொருள், உயிர் ஒரு பொருள், ரெண்டும் ஒரே பொருளா வேறு வேறு பொருளா? சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? வேறு வேறு பொருள் தானே. உடம்பு வேறுதான், உயிர் வேறுதான். ஏன்னா உடம்பை விட்டு உயிர் போயிடுது இல்லையா, நம்ம பாக்குறோம் இல்லையா. உடம்பை விட்டு உயிர் போனா உடம்பு வேறுதான், உயிர் வேறுதான். முதல்ல அதை ஞாபகம் வச்சுங்க. உடம்பு உயிர் ஒன்னா இருக்குதானா?
உடம்பு சடப்பொருள், அறிவற்ற பொருள். இது தூங்குகிற பொழுது சடம் போல இருக்கிறோம். தூங்குற பொழுது என்ன நடக்குன்னே தெரியல, அது சடம். விழித்துக் கொண்டால் உயிர் விழித்துக் கொண்டது எல்லாம் நமக்கு தெரிகிறது. எனவே உயிர் அறிவு பொருள், உடம்பு சடப்பொருள். உடம்பும் உயிரும் வேறு வேறு தான். ஆனாலும் உடம்பு உயிரும் ஒன்றாய் இருப்பது போல பெருமான் இருக்கின்றான். ஒரு உதாரணம், ஒன்றாய். உடல் உயிர் போல் ஒன்றாய், கலப்பினால் ஒன்றாய் இருக்கிறான். அப்புறம் பார்க்கிறோம். பார்க்கிற கண் ஒளி இருக்கு இல்லையா, இது கண்ணுக்குள்ள ஒரு ஒளி இருக்குது. இந்த ஒளி பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஒளி வேண்டும், வெளியில ஒரு ஒளி வேண்டும். அது காட்டுகின்ற ஒளி, இந்த கண் ஒளி காணுகின்ற ஒளி. இப்ப பார்க்கிற பொழுது புத்தகத்தை நான் படிக்கிறேன், கண்ணு தான் பார்க்கிறது. சூரியன் இந்த விளக்கு காட்டுகிறது. அந்த விளக்கு படிக்காது, கண் தான் படிக்கும், என காணும். இது என்ன புத்தகம் என்று காணும். அப்ப காட்டுகின்ற ஒளி காட்டுதோடு நிற்கும், தனியா நிற்கும். நீதான் படிக்கணும் என்று. ஆசிரியரை போல ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, வகுப்புல எந்த சந்தேகம்னா நீங்க கேட்கலாம், உங்க ஆசிரியரை சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல தேர்வு இடத்துல நீங்க தேர்வு எழுதுறீங்க, ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல, ஆன்சர் தெரியல, பக்கத்துல தான் உங்க டீச்சர் போவாங்க. டீச்சர் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அங்க ஆசிரியர் வேறுதான். வகுப்புல ஒன்றா இருக்கிற ஆசிரியர் எழுதுப்பா, என்ன படிக்கலையா, எழுதுன்னு போவாங்களே தவிர சொல்லிக் கொடுத்தா ஆசிரியருக்கு தப்பு, பாரு அவருக்கு சொல்லிக் கொடுக்கான்னு சொல்லுவாங்க. எனவே ஆசிரியர் தேர்விடத்துக்கு வருகின்ற பொழுது வேறா இருக்கிறார். அது போல பெருமான் என்ன பண்றான், காட்டுகிறான். நீ பாருப்பான்னு சொல்றானே தவிர நீ பார் என்று கண்ணொளி தான் பார்க்கிறது. அப்ப கண்ணொளியும் கதிரொளியும் போல வேறா இருக்கிறான் என்று சொல்லும். அப்ப மூன்றாவது ஒன்று உடனாய் இருக்கிறான் என்று சொல்றது. கண் பார்க்கிற பொழுது உயிர் அறிவு இருக்கு இல்லையா, அது பார்க்குது. நான் சொன்னேன், பார்க்கிறேன் என்று சொன்னால் கண்ணால் பார்க்கிறேன் என்றால் கண் வழியாக உயிர் பார்க்குது இல்லையா. உயிர் பார்ப்பு நமக்கு தெரியுதா, கண்ணால் தான் பார்க்கிறோம். நம்மை அறியாமலே கண் வழியாக உயிர் இந்த பாடத்தை படிக்குது, அறிவு இருக்குது, அந்த உயிர் படிக்குது இல்லையா. அது போல உடனாய் கண்ணொளியோடு உடனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் பெருமான் என்பதுதான் அத்வைத நிலை. எனவே சிவனாய் இருக்கின்றவன் வேறாக இல்லை, ஒன்றாய் இருக்கிறான். ஒரு வகையிலே ஒன்றாய் இருக்கிறான். ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற பொழுது வகுப்பிலே எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அது போல வேறாய் இருக்கிறான். ஆசிரியர் தேர்விடத்திலே வேறாக இருந்து கொண்டு உன்னை பார்க்கிறான் அல்லவா, அதுபோல் வேறாய் இருக்கிறான். படிக்கிற பொழுது ஒரு பொருளை படிக்கிற பொழுது, நூலை படிக்கிற பொழுது அறிவோடு கண்ணோடு சேர்ந்து அறிவு பார்க்குது இல்லையா, அதுபோல் உடனாய் இருக்கிறான் சொல்லி இறைவனாக இருக்கிற சிவசத்துவை அப்படித்தான் அறியலாம் என்று 6ஆம் சூத்திரத்திலே பதியினுடைய இலக்கணத்தை சொல்லி முடிக்கிறார். அதோடு நமக்கு 6ஆம் சூத்திரம் முடிகிறது. இடைவேளைக்கு பின்னாலே 7வது சூத்திரத்தை அது என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். இந்த அளவோடு நமக்கு இந்த 6ஆம் சூத்திரத்தை நான் நிறைவு செய்கின்றேன். இடைவேளைக்கு பின்னாலே மீண்டும் சந்திக்கலாம்.